சொல்லுங்க. ஸோ ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஆடியோ கிளியராக இருக்கா? பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர். ஸோ இந்திய வரலாறுல ஆங்கிலேயர் ஆட்சிகளுக்கு முன்னாடி இருந்த பீரியட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர் தான். ஓகேங்களா? அது சின்சமையில் ஆரம்பிச்சு ஆங்கிலேயர்கள் வரைக்கும் நடுவில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அந்த கால பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொன்றும் இருக்கும். ஓகேவா? ஸோ சின்சமொழி அடுத்து குப்தர்ஸ் அந்த மாதிரி வரும். இதுல முஸ்லீம்களின் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்களும் டெல்லி சுல்தான்களும் வருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த முகலாயர் டெல்லி சுல்தான் அப்படின்றதுல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியுதுல? ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா. அப்ப இந்த மிடிவல் இந்தியான்னு நம்ம பார்க்கணும்ல, இடைக்கால ஆட்சின்னு சொல்லிட்டு. இந்த இடைக்கால ஆட்சியில யார் தான் வருவா? முகலாயர்கள், டெல்லி சுல்தான்களோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நவீன இந்தியா. நவீன இந்தியான்றது என்னது? நம்ம படிக்கிற சுதந்திர போராட்டம், இந்திய தேசிய இயக்கங்கள் இருக்குல்ல, அந்த சுதந்திர போராட்டங்களை பத்தி பார்க்கறது தான் நவீன இந்தியா. ஓகேங்களா? அது முற்கால இந்தியா அப்படின்னா ஏன்சியன் இந்தியான்னு என்ன வரும்? சின் சமவெளி அதை பத்தியில வரும். தென்னிந்திய சமூக அரசுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தின இது வரும். ஓகேவா? அதற்கு பிறகுப்பட்ட அந்த இடைக்கால இந்தியாவில தான் யார் யார் வருவா? முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள்லாம் வருவாங்க. இந்த முகலாயர்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக அரசர்கள் இடம்பெறக்கூடியது இந்த முகலாயர்கள்ல தான். ஓகேவா? ஸோ அந்த அரசர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அரசர்கள் யார் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் ஆரம்பிச்சுப்பார். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை தொடங்கி வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான். பாபர், அடுத்து அவங்க பையன் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் வந்து அக்பர். இந்த ஹுமாயூனுக்கு அடுத்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெர்ஷா சூரி வருவார். ஓகேவா? ஷெர்ஷா சூரி, அதுக்கு அடுத்து யார் வருவா? ஹுமாயூன் வந்து இறந்துட்டு அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஓகேவா? இந்த முகலாயர்கள் பீரியடிலேயே முகலாயர்களும் வருவாங்க, அந்த பக்கம் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூரியும் வருவார். ஓகேவா? இதை இவங்களை பத்தி மொத்தம் வந்து 7 பேர் இருப்பாங்க. 6 பேரு, ஷெர்ஷா சுத்தி 7 பேர். இந்த 7 பேரை பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 7 பேர்ல ரொம்ப முக்கியமான நபர்கள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாபர், அக்பர், அடுத்து ஷெர்ஷா. ஓகேவா? ஷாஜஹானை பத்தி படிக்கணும் அப்படின்னா அவர் வந்து கட்டடக்கலையில தான் அதிக பங்கு இருக்கும், அவரோட பங்கு. ஓகேங்களா? இதுல வந்து அக்பர் அப்படி பாத்தீங்கன்னா அவரோட ரஜபுத்திர கொள்கைகள், இந்து, அதாவது மத்த சமயத்தை அவர் எப்படி பாத்துக்கிட்டாரு, எவ்வளவு இணக்கமா வச்சுக்கிட்டாரு அப்படின்றத பத்தி தான். பாபர் எவ்வளவு போராடினாரு. அடுத்து ஹுமாயூனை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூனுக்கு வந்தது எல்லாமே இடையூறா தான் இருக்கும். ஓகேவா? அவர் வாழ்க்கை முழுவதும் இடையூறா தான் செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் சொந்த சகோதரர்கள்ட்ட இடையூறு இருக்கும். அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல்லாவே நம்ம ஃபுல் டேட்டாவை பார்க்க போறோம். வித் ஷார்ட்கட்ஸோட இயர்லாம் ரொம்ப கரெக்டான மென்ஷன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ முகலாயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, மங்கோலிய செங்கிஸ்கான்களையும் துருக்கிய சமூகத்தை சேர்ந்த தைமூர் ஆகியோரோட வழித்தோன்றர்கள் தான் யாரு? முகலாயர்கள். இது கொஸ்டின். ஓகேவா? முகலாயர்கள் அப்படின்னா ஃப்ரம் எங்க இருந்து வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான். ஓகேவா? செங்கிஸ்கான் அப்படிங்கிறது யாரு? மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி. அந்த துருக்கியத்தில் சேர்ந்த தைமூர், இவங்களோட வழித்தோன்றல் தான் யாரு? முகலாயர்கள். ஓகேவா? இந்த முகலாயரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 நூற்றாண்டு இருக்கும். ஓகேவா? 3 நூற்றாண்டு சேர்ந்துதான் என்னது முகலாய பேரரசுல வரும். எங்க கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அந்த 1857க்கு முன்னாடி வரை 1857 வரைக்குமே யார் தான் இருப்பா? முகலாயர் பீரியட்ஸ் தான். ஓகேங்களா? கடைசியா அவுரங்கசீப் வந்து லாஸ்ட்ல இறந்துட்டாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு 100 வருஷம், ஒரு 50 வருஷம் என்னதான் இருக்கும்? இவங்களோட பீரியட் தான் இருக்கும். ஸோ கிழக்கிந்திய கம்பெனி 1857க்கு அப்புறம் தான் வந்து இதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ முகலாய பேரரசுல ஃபர்ஸ்ட் நிறுவனது யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1526 பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் எப்போ? 1526 ஏப்ரல் 21. இந்த ஏப்ரல் 21 தான் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சு இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவனது யாருன்னு பார்த்தா பாபர் தான். ஓகேங்களா? அந்த முகலாய பேரரசு 1526 தொடங்கி கிட்டத்தட்ட எது வரையும் நீடிக்குது? 1857. ஓகேவா? அது வரையுமே யாரு? இவங்களோட ஆட்சி தான் இருந்துச்சு. இதுல முக்கிய அரசர்கள்லாம் பார்த்தா யார் யார் வருவா? பாபர், அடுத்து அவர் பையன் ஹுமாயூன், அவர் பையன் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஓகேவா? இவங்க தான் முகலாய பேரரசுல மிகப்பெரிய மன்னர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 1707 அவுரங்கசீப் இறந்தாலுமே 1857 வரைக்கும் கிட்டத்தட்ட பாருங்க எத்தனை வருஷம்? ஒரு 150 வருஷமா? கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் இருக்கும். அந்த 150 வருஷமும் முகலாயரோட ஆட்சி
பேரளவுல நடந்துச்சு. ஓகேங்களா, மன்னர் இல்லைனாலும் பேரளவு நடந்தது. ஓகேவா. ஸோ 1707 அவுரங்கசீப் இறந்தவொடனே முகலாயர் ஆட்சி அப்படியே தடைப்பட்டு போகல. 150 ஆண்டு காலம் பேரளவு முகலாயர் ஆட்சி நடைபெற்றது. ஓகேவா. ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ அடுத்து யாரு? பாபர். ஹுமாயூனுக்கு அடுத்து அக்பர். அவரோட பையன் அக்பர் வரதுக்கு முன்னாடியே யார் வந்துருவா? சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூரி வருவார். ஓகேவா. ஷெர்ஷா சூரியோட ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் மாதிரி. ஓகேவா. ஆனா முகலாயர்களின் பொற்காலம்னா யாருடைய ஆட்சி காலம்? ஷாஜஹானின் ஆட்சி காலத்து தான் முகலாயர்களின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட்டடக்கலை வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல இருந்துச்சு. ஓகேவா. அரசர்கள் வரிசை பாருங்க. பாபர் வந்து 1526 இருந்து 1530 கிட்டத்தட்ட 4 வருடங்கள் மட்டும்தான் ஆட்சி புரிஞ்சிருப்பார் பாபர். ஓகேவா. அடுத்து அந்த ஹுமாயூன் பாத்தீங்கன்னா 1530 இருந்து 40 வரையும் இருந்திருப்பாரு. 40 டு 1540 இருந்து 1555 வரைக்கும் யார் இருந்திருப்பா? ஷெர்ஷா சூரி இருந்திருப்பாரு. ஓகேவா. 1555 ஷெர்ஷா சூரிக்கு அப்புறம் மறுபடியும் ரிமைனிங் யார் வருவா? ஹுமாயூன் மீண்டு வருவார். மீண்டு வந்து அடுத்த ஒருவருடைய நூலக படிக்கட்டுல இறந்து செத்துருவார். ஓகேவா. அப்புறம் 1556 இருந்து 1605 வரையும் யாரு? அக்பர். அவருடைய மகன் யாரு? அக்பர். அக்பருக்கு அடுத்து யாரு வருவா? ஜஹாங்கீர் வருவார் 1605 இருந்து 1627. ஏன் இந்த பீரியட் பாக்குறோம் அப்படின்னா, இந்த பீரியட் வச்சு உங்க காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க, அல்லது பொறுத்துக்க சொல்லி கேட்பாங்க, அல்லது தவறான இணை எது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு பேர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம படிக்க வேண்டியது அந்த அரசர்கள் அவர்களுக்கான பீரியட் என்ன. இது ரொம்ப 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 முக்கியம். கொஸ்டின் ஒரே ஃபார்மெட்ல வராது. இந்த கொஸ்டினை வச்சு, இந்த கண்டென்ட்டை வச்சு எப்படி வேணா கொஸ்டின் செட் பண்ணலாம். புரியுதுங்களா. இப்போ பாபர், அக்பர், ஷாஜஹான், ஷெர்ஷா இவங்களை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்தி கேட்கலாம். அல்லது பாபரோட டைம் பீரியட் வந்து 1556 டு 1605, அக்பரோட டைம் பீரியட் 1526 டு 1530 மாத்தி மாத்தி கொடுத்து சஃபில் பண்ணி சொல்லி கேட்பாங்க. எப்படி வேணா கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா இது. ஓகேவா. ஸோ பாபரை பத்தி பார்ப்போம். பாபரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1526 இருந்து 1530 வரைக்கும் தான். அவர் எப்ப பிறந்தார்னு பாத்தீங்கன்னா 1483 பிப்ரவரி 14. ஓகேவா. பிப்ரவரி 14 பிறந்திருப்பாரு. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது. அவரோட இயற்பெயர் என்ன? ஜாகிருதீன் முகமது. அது பேர் என்னது? அதனால பொருள் என்ன? நம்பிக்கை காப்பவர். இப்போ முகலாய அரசர்களுக்கு பேருக்கு ஒவ்வொருத்தரோட பேருக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா. அப்போ பாபரோட பேருக்கு பொருள் என்ன? நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துதான் முகலாய பேரரசுல இந்தியாவில் முகலாய பேரரசு நிறுவனது யாருதான்? ஜாகிருதீன் பாபர் தான். முகல் அப்படின்ற வார்த்தை அப்படிங்கிறது பாபரோட மூதாதையர்கிட்ட இருந்தே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாபரோட மூதாதையர்கிட்ட இருந்தே இந்த முகல் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முகலாயர் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? செங்கிஸ்கான் மரபும் அங்க தைமூரோட மரபும் மிக்ஸ் பண்ணதுதான் யாரு? முகலாயர்கள். அதே கான்செப்ட் தான் இங்கே வரும். தந்தை வழியில பாபர் வந்து தைமூரோட கொள்ளு பேரனு. ஆனா தாய் வழியில தாத்தா தாஷ்கண்ட் சேர்ந்த யூனுஸ்கான் அவங்க வழியில வந்திருப்பாங்க. ஓகேவா. இங்க வந்து யாரு? தைமூர், இங்க செங்கிஸ்கான். இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணதுலதான் யார் வருவா? பாபர் வருவார். ஓகேவா. அதான் இங்க கொடுத்துருக்காருங்க. மங்கோலிய செங்கிஸ்கான்ல 13வது தலைமுறை தான் யாரு? பாபர். இதையும் கேட்பாங்க. எத்தனாவது தலைமுறை? 13வது தலைமுறை. யாரோடது? செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை. ஸோ பாபர் எந்தெந்த மொழிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மொழி தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இடைக்கால ஆட்சிகள் முஸ்லீம்கள் ஆட்சினாலே அவங்களோட மொழி என்னவா தான் இருக்கும்? ஒன்றும் பாரசீகமா இருக்கும், இன்னொன்று அரேபிய மொழியா தான் இருக்கும். ஓகேவா. சமஸ்கிருதமோ இல்லை வேற எந்த ஒரு மொழியோ வராது. ஏன்னா முஸ்லீம்கள் ஆட்சி. புரியுதுங்களா. இப்போ பாரசீக அரேபிய 2 மொழியிலையுமே புலமை பெற்றிருந்தது யாரு தான்? பாபர். ஓகேவா. உங்களுக்கு அதிகப்படியான இலக்கியங்கள் அல்லது நூல்கள்லாம் மொழிபெயர்த்ததெல்லாம் எந்த மொழியிலன்னு பார்த்தீங்கன்னா பாரசீக மொழியோ அல்லது அரேபிய மொழியோ தான் இருக்கும். இந்த மொழிகள்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா. அதை பார்த்துங்க. ஸோ பாபரோட வாழ்க்கையை பத்தி அவரோட நினைவுகள் பத்தி நான் எழுதுற புக்கு தான் என்னது? துசுக்-இ பாபரி. அதுதான் என்ன சொல்றாங்க? பாபர் நாமான்னு சொல்லுவாங்க. அது உலக செவ்வியல் இலக்கியமா கருதப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா. இதுல இருந்து கொஸ்டின் என்ன? பாபரின் நினைவு குறிப்புகள் என்ற பெயர்ல தொகுக்கப்படுதுன்னு கேட்பாங்க. என்ன பேர்ல? துசுக்-இ பாபரி அல்லது பாபர் நாமா. ஓகேவா.
அக்பரோட வேண்டுகளுக்கு இணங்க இந்த நூலை யாரு அப்துல் ரஹீம் வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. எந்த மொழியில? பாரசீக மொழியில. அப்போ துசுகி பாபர் அப்படின்ற நூலை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தது யாரு? அப்துல் ரஹீம். யாரோட வேண்டுகளுக்கு இணங்க? அக்பரோட வேண்டுகளுக்கு இணங்க. அப்ப அவங்க தாத்தாவோட யாரு? அக்பருங்கிறது யாரு? பாபரோட பேரன். எங்க தாத்தாவோட நூலை அப்துல் ரஹீம் சொல்றாரு, எங்க தாத்தாவோட நூலை நீங்க பாரசீக மொழியில மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ முகலாய பேரரசு எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கணும். 1505 காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டுல தான் இந்தியாவை நோக்கி தன்னோட முதல் படையெடுப்பை தொடங்குறாரு. 1505 காபூலை கைப்பற்றுறாரு. காபூலை கைப்பற்றிய ஆண்டு எப்போ? 1505. ஓகேவா? இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெல்லி சுல்தான்கள் தான் இந்த பேரில் வருவாங்க. டெல்லி சுல்தான் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து பதவி இழக்கணும், பதவி விட்டு போகணும் அப்படின்னு பாபரோட உதவியை கேட்டு வாங்கணும். ஆல்ரெடி பாபருக்கு வந்து இந்தியா மேல ஒரு டார்கெட் இருக்கும். இந்தியாவை மேல ஒரு படையெடுப்பு இருக்கணும், இந்தியாவை வந்து நம்ம போயிட்டு ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துலதான் அவருக்கு ஒரு நல் வாய்ப்பா போயிடுது. யாரு? இப்ராஹிம் லோடி வந்து சண்டை போட்டு அவரை தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட உதவி கேட்டு வர்றாங்க. சோ அதுலதான் 1526 ஏப்ரல் 21 ஓகேவா முதலாம் பானிபட் போர் நடக்கும். ஓகேவா? அந்த முதலாம் பானிபட் போர்ல இப்ராஹிமோடைய தோற்கடிச்சு டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றாரு. அதன் மூலமா தான் இந்தியாவில் முகலாயர்களோட ஆட்சியை தொடங்குறாரு. ஓகேவா? சோ அப்ப பானிபட் போர்ல எந்த பகுதியை கைப்பற்றினார் கேட்டா என்னது? டெல்லி, ஆக்ரா 2. ஓகேவா? சோ முதலாம் பானிபட் போர் பார்ப்போம். முதலாம் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்ராஹிம் லோடிகிட்ட 1 லட்சம் படையாளர்கள் இருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம், இவர்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 12,000 பேர் தான் இருப்பாங்க. எத்தனை பேரு? 12,000 பேர் தான். சோ அதுல 10ல 1 பங்கு தான் இவர்கிட்ட படை தளபதிகளா இருப்பாங்க. சோ அவ்வளவு கம்மியான படை வீரர்களை வச்சுக்கிட்டு பாபரால எப்படி ஜெயிக்க முடிஞ்சுன்னா, பாபர் வந்து பீரங்கி படைய வச்சிருப்பாரு. ஓகேவா? அவங்க வெறும் ஆட்கள் தான், காலாட்படை, குதிரைப்படை இந்த மாதிரியான பழங்கால முறைகளை தான் யார்? இப்ராஹிம் லோடி பயன்படுத்தியிருப்பாரு. ஆனா பாபர் பீரங்கியை பயன்படுத்தியிருப்பாரு. அந்த பீரங்கியை வச்சு ஈஸியா 12,000 படை வீரர்களை வச்சு ஜெயிச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அதே மாதிரி டெல்லி, ஆக்ரா கைப்படுத்தினதுக்கு அப்புறம் பாபர் ரஜபுத்திரர் மற்றும் ஆப்கானியர்களை முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமா அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ பீரங்கியை பத்தி பார்ப்போம். பீரங்கியை பயன்படுத்தக்கூடிய ராணுவ பிரிவுக்கு என்னது? ஆர்டிலரி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகேவா? பீரங்கியை யூஸ் பண்ற மிலிட்டரிக்கு என்னது? ஆர்டிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ வெடிமருந்தை பயன்படுத்தி முதல்ல பயன்படுத்தினது யாரு? சீனர்கள் தான். ஓகேவா? வெடிவுப்புன்னு சொல்லுவாங்களா? சோ வெடிமருந்தை பயன்படுத்தினது யாரு? சீனர்கள் தான். 19ஆம் நூற்றாண்டுல தான் ஐரோப்பாவை அடைஞ்சுன்னு சொல்றாங்க. இதுவும் முக்கியமான கொஸ்டின். வெடிமருந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சீனர்களால். ஓகேவா? சோ பீரங்கியை பயன்படுத்தக்கூடிய ராணுவ பிரிவு என்னது? ஆர்டிலரி. ஓகேவா? 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து தான் இந்த துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ 14ஆம் நூற்றாண்டுனா தான் 1526. ஓகே. ஆனா வெடிமருந்து அப்படிங்கிறது எத்தனாவது நூற்றாண்டு? 13ஆம் நூற்றாண்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? பீரங்கி 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டு தான் என்ன வரும்? பானிபட் போர் வரும். அதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? வெடிமருந்து பயன்படுத்திட்டாங்க. ஓகேவா? பாபருக்கு முன்பாகவே இந்தியாவில் பீரங்கி பயன்படுத்தினதுக்கான ஆதாரம் இல்லை. அப்ப இந்தியாவில் பீரங்கியை அறிமுகப்படுத்திய முதல் பேரரசர் யாரு தான்? பாபர் தான். சோ நம்ம பார்த்துருப்போம், கொரில்லா போர் முனையினாலே பார்த்துருப்போம். யாரு தான்? மராத்தியர்கள் தான். ஓகேவா? மராத்தியர் சிவாஜி தான் வந்து என்னது? கொரில்லா போர் முன்னா என்னது? மறைந்திருந்து தாக்குதல். அந்த மறைந்திருந்து தாக்குதலே யாருக்கு முன்னாடியே இருந்தா? துலுக்மா அப்படின்ற ஒரு பேர்ல தான் வந்து கொரில்லாவும் ஒண்ணு. ஓகேவா? இங்க துலுக்மானா அங்க என்னது? கொரில்லா. ஸோ கொரில்லா போர் முறை, துலுக்மா போர் முறையை கொண்டு வந்தது யாரு? பாபர். துலுக்மான என்னது? மறைந்திருந்து தாக்குதல். கொரில்லா வந்து யாரு? சிவாஜி. துலுக்மா அப்படின்னா யாரு? பாபர். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, பாபர் மறைந்திருந்து தாக்குதல் போர் முயற்சியை என்ன பெயரில் அழைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. என்ன பேர்ல? துலுக்மா. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு 3 போர் இருக்கும். கான்வா, சந்தேரி, அடுத்து என்னது? காக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த 3 போரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த போர் யாரு கூட எந்த ஆண்டு? ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்பா. இந்த பாத்துங்க, கான்வா போர் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1527. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன போர் பார்த்தோம்? பானிபட் போர் பார்த்தோம் 1526.
அடுத்த வருஷமே எங்க கான்வா போர், இது எங்க சித்தூர் ராணா சங்காவை தோற்கடிச்சிருப்பாரு. கான்வா போர் அப்படிங்கிறது யார் யாருக்கும், பாபருக்கும் ராணா சங்காவுக்கும். எந்த ஆண்டு? 1527. இதுல வந்து ராணா சங்காவை தோற்கடிச்சிருப்பாரு. ஓகேவா? இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் அவர் என்ன பட்ட பேர் சுட்டிக்கிறாரு? காசி அப்படிங்கிற பட்ட பேர். கேள்வி கேட்பாங்க, பாபர் எந்த போரின் வெற்றியின் நினைவாக காசி என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டான்னு கேட்பாங்க. எந்த போர்? கான்வா போர். யாரு கூட நடந்துச்சு? ராணா சங்கா கூட. எந்த வருடம்? 1527. பானிபட்டுக்கு அடுத்த வருஷம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷமே பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போரும் புரிஞ்சிருப்பாரு. 1527 கான்வா, 28 வந்து சந்தேரி. இந்த சந்தேரி அப்படிங்கிறது யாரு கூட? மேதினி ராய் அப்படிங்கிறவர் கூட. ஓகேவா? அடுத்து பாருங்க காக்ரா போர். காக்ரா அப்படிங்கிறது 29. சோ இது பாருங்க, ஆப்கானியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட கடைசி போர் தான் இது. இதுல கேட்பாங்க, ஆப்கானியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட கடைசி போர் என்ன? காக்ரா போர். எந்த ஆண்டு நடைபெற்றது? 1529. அப்படியே சொல்லுங்க. பானிபட் எப்போ? அதுக்கு அடுத்த வருஷம் என்ன போரு? கான்வா போர். எந்த வருடம்? யார் யாருக்கு? ராணா சங்காவுக்கும் பாபருக்கும். அந்த போர் நினைவா அவருக்கு என்ன பட்ட பேர் கிடைச்சிச்சு? காசா. ஓகே. அடுத்தது ஆண்டு என்ன போரு? சந்தேரி போர். எந்த வருடம்? 1528. யாரு கூட? மேதினி ராய் கூட. அதுக்கு அடுத்து காக்ரா போர் 1529. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, 1529 காக்ரா போருக்கு அப்புறம் வந்து காக்ரா, அந்த கங்கை துணை நதியான காக்ரா ஆற்றுல இருந்து இறுதியா வரப்போ பாபர் வந்து ஆப்கானியரை தோற்கடிச்சிருப்பாரு. ஸோ ஆக்ராவில இருந்து திரும்பி டெல்லிக்கு, லாகூருக்கு வருவாரு. எங்க இருந்து? அந்த ஆப்கானியரை தோற்கடிச்சிட்டு ஆக்ரால இருந்து எங்க வர்றாரு? லாகூருக்கு வர்ற வழியில பாபர் இறந்துருவார் 1530. இன்னொரு ஸ்டோரியும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா வந்து, இந்த நேரத்துல ஹுமாயூனுக்கு உடம்பு சரியாம இருக்கும். அப்ப பாபர் என்ன வேண்டிப்பாருன்னா, என்னோட உயிரை எடுத்துக்கிட்டு என் பையனோட உயிரை மீட்டு கொடு அப்படின்ட்டு பாபர் வந்து இறைவன்கிட்ட வேண்டுனதாகவும், அதனால வந்து இவர் உயிர் பிரிந்ததாகவும் சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஒரு புனை கதை மாதிரி தான் இருக்கு. ஆனா பாருங்க, 1530 இறந்துட்டாரு. இறந்ததுக்கான காரணங்களை ஒரு புனைக்கதையா அதை சொல்றாங்க. ஹுமாயூனுக்கு உடம்பு சரியும் இல்லாம போனதாகவும், அப்போ இறைவன்கிட்ட பாபர் வேண்டுனதாகவும் சொல்றாங்க. ஸோ பாபர் வந்து ஹுமாயூனுக்கு வந்து ஆட்சி பொறுப்பை விட்டாலும் பெரிய இடர்பாடுகளை தான் விட்டு போயிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா பாபரோட பையனும், ஒரே பையன் ஹுமாயூன் கிடையாது, இவங்களுக்கு இன்னும் 3 பசங்க இருக்காங்க. அதுல மூத்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன். ஹுமாயூனோட சகோதரர்கள் அந்த அரியாசனை மேல போட்டி போட்டு ஹுமாயூனுக்கே பெரிய இடையூறு கொடுத்திருப்பாங்க. இந்த நேரத்துல தான் வந்து ஹுமாயூன் யாருக்கு வருவா? ஷெர்ஷா சூரி வருவாரு. ஓகேவா? ஸோ ஹுமாயூனோட வாழ்க்கை ஃபுல்லாவே என்னதான் இருக்கும்? ஒரு பெரிய இடர்பாடுகள் தான் இருக்கும். வெறும் சண்டை சண்டை சண்டை. ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் வந்து பொறுத்து போயிட்டு ஒரு கட்டறிந்த மனிதரா தான் இருப்பாரு. பாருங்க, பாபரோட மூத்த பகன் தான் யாரு? ஹுமாயூன். ஹுமாயூன் அப்படின்னா என்னது? நல் வாய்ப்பு. அங்க பார்த்தோம், பாபர் என்ன பொருள்? நம்பிக்கையை காப்பவர். பாபர் அப்படிங்கிறதோட இயற்பெயர் என்ன? ஜாகுருதீன் முகமது. பாபரின் இயற்பெயர் ஜாகுருதீன் முகமது. அப்ப அதோட பொருள் வந்து நம்பிக்கையை காப்பவர். ஹுமாயூனோட பொருள் என்ன? நல்வாய்ப்பு. பொருள் நல்வாய்ப்பு. ஆனா இவருக்கு கிடைச்சதுல நல்வாய்ப்பா? நல்வாய்ப்பை கடைசி வரையும் பெற்றிருக்க மாட்டாரு. ஓகேவா? ஏன்னா வந்து அவர் ஆட்சி பொறுப்பை முழுதாவே அவரால் வந்து ஒரு ஃபுல்லாவே எடுத்துக்க முடியாது. அவ்வளவு இடர்பாடுகள் இருக்கும். பாருங்க, ஹுமாயூன் வந்து பண்பாடும் கல்வி அறிவும் பெற்றவர் தான் அவரு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடனே அவங்க அப்பா பாபர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, சொத்தை வந்து, அதாவது அவரோட ஆட்சி பகுதியை வந்து 3ஆ பிரிச்சுருங்க, மற்ற சகோதரருக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதனால தன் தந்தையின் விருப்பத்திற்கேற்ப தான் பெற்ற நாட்டை சகோதரர்களுக்கு பிரித்து கொடுத்தார். சகோதரர்கள் பிரித்து கொடுத்தாலும் அவர் சகோதரர்கள் யாரு? கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. இவங்க 3 பேருமே அவங்களுக்கு ஒரு பகுதியை பிரிச்சு கொடுத்தாலும், ஆனா அவங்க என்னதான் கேட்கிறாங்க? ஹுமாயூனோட ஆட்சி பகுதியே தான், அதாவது முழுமையான அந்த தலைமை பொறுப்பு தான் அவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. அதனாலே தொடர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஹுமாயூனுக்கு ஒரு கிளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பாருங்க, 1532 தௌரா அப்படிங்கிற இடத்துல ஆப்கானியரை தோற்கடித்த ஹுமாயூன் பலம் வாய்ந்த கனர் கோட்டையை முற்றுகையிட்டாருன்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து அதிகமா போர் புரிஞ்சிருக்க மாட்டார். ஓகேவா? சோ
ஸோ போர்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 போர் நடந்திருக்கும், ஹுமாயூனுக்கும் அடுத்து ஷெர்ஷா சூரிக்கும். அது 2த்துலயுமே தோத்துருப்பாரு. ஸோ அடுத்து பாருங்க, இவர் டெல்லியில தீன்பனா அப்படிங்கிற புதிய நகரை உருவாக்க வைப்பார். டெல்லியில் தீன்பனா அப்படிங்கிற புதிய நகரை உருவாக்கியது யார்? ஹுமாயூன். ஓகேவா? ஸோ பாருங்க, சகோதரரான ஹிண்டால் கிளர்ச்சியை செய்வதாக தகவல் கிடைச்சவனா ஹுமாயூன் வந்து அதை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி போயிருப்பாரு. ஸோ ஹிண்டால் வந்து கிளர்ச்சி இருந்தனா ஹுமாயூன் எங்க போயிருக்காரு? ஆக்ரா போயிருப்பாரு. ஆக்ரா போனோடனே இதுக்கு நடுவில் இன்னொரு ஸ்டோரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்டே வந்து ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் ஒரு இது நடக்கும். அப்ப என்ன பண்ணுவார்னா ஷெர்ஷாவை வந்து அடக்கிடுவாரு. ஓகேவா? ஸோ ஷெர்ஷாவை அடக்கணும்னு ஷெர்ஷா என்ன சொல்லுவாருன்னா, முகலாயர்களுக்கு, அதாவது 4 மாதத்துக்கு அப்புறம் முகலாயருக்கு விசுவாசமா இருப்பேன், உங்களோட ஒரு மன்சாப்தாரியா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஷெர்ஷா சொல்லியிருப்பாரு. யார்கிட்ட? ஹுமாயூன்கிட்ட. ஃபர்ஸ்டே ஹுமாயூனை அவர் அடக்கியிருப்பாரு. இது ஷெர்ஷாவை ஹுமாயூன் அடக்கியிருப்பாரு. அடக்கணும்னு என்ன சொல்லுவாங்க, நான் இதுக்கப்புறம் கரெக்டா இருக்கேன், உங்களோட ஒரு மன்சாப்தாரா இருக்கேன், உங்களுக்கு கீழே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு விசுவாசமா இருப்பேன்ட்டு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. அந்த சத்தியத்தின் அடிப்படையில அவரோட முற்றுகையை கைவிட்டிருப்பாரு. அப்ப பண்ண தப்பு தான் கடைசியில பின்னாடிக்கு ஹுமாயூனுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். ஓகேவா? அப்பவே ஹுமாயூன் ஷெர்ஷாவை கொண்டு இருந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 30 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது ஹுமாயூனுக்கு முழுசா இருந்திருக்கும். ஓகேவா? சரி, இருந்தாலும் நல்லதுதான். ஷெர்ஷா சூரி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஆட்சியில இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை வந்திருக்கும். ஓகேவா? விவசாயி அழிந்தால் அரசன் அழிவான்னு சொன்னது யாரு? ஷெர்ஷா தான். ஓகேவா? ஸோ அடுத்த நாட்டுக்குள்ள போர் தொடுக்கும் போது அது விவசாய பகுதிகளை வந்து சேதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு தான்? ஷெர்ஷா தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கான்செப்டையும் யாரு? ஷெர்ஷா கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இவர் வந்து ஹுமாயூன் வந்து அவர்கிட்ட நம்பி விட்டுறாரு. அது வரையும் அமைதியா இருக்காரு. எப்ப அமைதியா இருக்காரு? ஹுமாயூன் போயிட்டு அவரை அடைஞ்சாலும் இதுக்கப்புறம் நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்றாரு. யாரு? ஷெர்ஷா. ஹுமாயூன் இதுக்கு நடுவில் என்ன பண்றாரு? அவர் தம்பியோட சண்டை போடுறாரு. ஹிண்டால் கிளர்ச்சி பண்றான் அப்படின்ட்டு எங்க போறாரு? ஆக்ராவுக்கு போறாரு. ஸோ ஹுமாயூனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த நேரத்துல உள்ள பூந்துடலாம் அப்படின்ட்டு யார் உள்ள போறா? ஷெர்ஷா உள்ள போறாரு. புரியுதுங்களா? ஸ்டோரி புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி ஷெர்ஷாவை அடிச்சு இதுக்கப்புறம் நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹுமாயூன் ஒரு கண்டிச்சுட்டு விட்டுறாரு. ஸோ ஷெர்ஷாவும் அமைதியா இருக்காரு. இந்த கால நடுவுல தான் வந்து ஹுமாயூனுக்கு, அதாவது அரசரான ஹுமாயூனுக்கு அவரோட தம்பிகள் ஹிண்டால், அஸ்கான் எல்லாருமே வந்து கிளர்ச்சி பண்றதா வந்து யாருக்கு போகுது? ஷெர்ஷாவுக்கு தகவல் போகுது. ஸோ ஹுமாயூன் ரொம்ப கஷ்டமா இருக்காரு, எல்லா இடத்துலயும் அவருக்கு வந்து ஒரு கிளர்ச்சிகள் நடக்குது, இந்த நேரத்துல நம்ம உள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாரு. ஸோ அப்படி உள்ள வந்துதான் வந்து சவுசா போர். ஓகே, 1539 சவுசா போர் அப்படிங்கிறது ஷெர்ஷா வந்து தன்னோட மேலான அரசியல் இராணுவத்தால இந்த போர்ல ஈஸியா ஜெயிச்சிடுறாரு. ஸோ ஹுமாயூன் வந்து ஒரு பெருத்த தோல்வி அடைஞ்சார். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல இதே ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்ததில்ல, ஹுமாயூன் ஜெயிச்சிருவாரு. ஓகேவா? அதற்கப்புறம் நடந்த போர்ல தான் வந்து சவுசா போர் 1539 யார் ஜெயிச்சிருவா? ஷெர்ஷா ஜெயிச்சிருவார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் கன்னோசி அப்படிங்கிற இடத்துல வந்து 1540 நடக்கும். ஸோ இந்த போர் என்னன்னு சொல்றாங்கன்னா பில்கிராம் போர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பில்கிராம் போர் தான் என்னன்னு சொல்றாங்க? கன்னோசி போர்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பில்கிராம் அப்படின்ற வார்த்தை ஸ்கூல் புக்ல இருக்காது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. திடீர்னு கேட்பாங்க, ஸோ எந்த போரில் ஷெர்ஷா ஹுமாயூனை இந்தியாவை விட்டு வெளியேற செய்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கன்னோசின்னு இருக்காது, அதுக்கு பேர் பில்கிராம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 1540 என்ன போரு? பில்கிராம். ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்றாங்க? கன்னோஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்னோஜி போர்ல தான் ஹுமாயூனோட படைகள் முற்றிலுமா தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கன்னோஜி போர் மூலமா இந்தியாவில் ஷெர்ஷாவின் ஆட்சி ஆரம்பமானது. ஷெர்ஷாவின் ஆட்சி ஆண்டுகள் 1540 இருந்து 1555 வரைக்கும். ஓகேவா? ஹுமாயூன் வந்து கன்னோஜி போர்ல தோல்வி அடைஞ்சு மீண்டும் அரியணையும் தொடர்ந்து அதுக்கப்புறம் 1555 இந்த டெல்லியில வந்து ஆட்சி கைப்பற்றுவார். இந்த 15 ஆண்டு கால ஆட்சி காலம் அப்படிங்கிறது யாரோடது? சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவோடது. ஓகேவா? ஸோ ஒரு ஜாகிர்தார் குடும்பத்துல பிறந்தவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா. ஓகேவா? ஷெர்ஷாவோட உண்மையான பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரித். ஓகேவா? ஷெர்ஷா சூரியோட உண்மையான பேர் என்ன? பரித். ஆனா அவர் ஷெர் அப்படிங்கிற ஒரு புலியை கொண்டு இருப்பாரு. அதாவது ஒரு புலியை கொண்டு இருப்பாரு. அந்த புலிக்கு ஹிந்தியில என்ன பேருன்னா ஷெர்.
எதுல? ஹிந்தியில. இது ரொம்ப முக்கியம். எந்த மொழியில? ஹிந்தியில. ஒரு புலியை கொண்டுறாரு, பரித் அப்படிங்கிற ஒரு புலியை கொண்டுறாரு. அந்த புலிக்கு ஹிந்தியில என்னது? ஷெர். சோ அந்த ஷெர் அப்படிங்கிற புலியை கொண்டதால அவர் ஷெர்ஷா அப்படின்னு அழைக்கிறார். ஓகேவா? ஷெர்ஷா உள்ள வந்தோடனே மாலவம் பகுதி வந்து அவர் மாலவ பகுதியில போரிடவே இல்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி ராணா உதய்சிங் வந்து அவரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு. அப்ப 2 பகுதிகள் போர் தொடுக்கவே இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ஷெர்ஷா சூரி 2 பகுதிகள்ல போர் தொடுக்காமலே அவரிடம் சரணடைந்தது. அந்த 2 பகுதிகள் என்ன? ஒண்ணு மாலவம், அடுத்து மேவாரோட ராணா உதய்சிங். ஓகேவா? அடுத்து கலிங்கரை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தன்னோட அடுத்த முயற்சியில ஒரு தோல்வி கொண்டார். வெடிகுண்டு விபத்தின் காரணமாக 1545 அவர் உயிரிழந்தார். அப்ப கிட்டத்தட்ட 5 வருடங்கள் தான் இவர் இருந்திருக்காரு. ஓகேவா? எதன் காரணமாக? வெடிகுண்டு விபத்தின் காரணமாக ஷெர்ஷா சூரி 1545 இறந்தார். ஓகேவா? அவருக்கு அப்புறம் பதவியேற்றது யாரு? அவரோட 2வது மகன். முதல் மகன் கிடையாது, 2வது மகன் யாரு? இஸ்லாம் ஷா 1553 வரை ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுரிமை போர் நடக்கும். இத ஒரு இன்ஃபுளுன்ஸா வச்சுதான் என்ன பண்ணுவாரு? இது ஹுமாயூன் உள்ள வருவார். கதை புரியுதுங்களா? 1540 to 45 ஷெர்ஷா சூரி, 45 இருந்து 53 வரைக்கும் யாரு? அவரோட பையன் இஸ்லாம் ஷா. 53 இஸ்லாம் ஷா இறந்ததுக்கு அப்புறம் அங்க ஆள் இல்லைன்னு உடனே உள்ள யாரு வரா? ஆல்ரெடி பதவி விட்டு ஓடி போன ஹுமாயூன் உள்ள வராரு. ஓகேவா? இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் ஹுமாயூன் வந்து டில்லியையும் ஆக்ராவையும் மீட்கிறாரு. ஓகே, ஆல்ரெடி அவர்கிட்ட விட்ட பகுதி என்ன? டில்லி, ஆக்ரா தான். அந்த டில்லி ஆக்ராவை மீட்கிறாரு. எப்போ? 1555. ஓகேவா? ஷெர்ஷாவோட சீர்திருத்தங்கள் பார்ப்போம். அவருக்கு உதவியா 4 முக்கிய அமைச்சர்கள் இருந்தாங்க. எத்தனை அமைச்சர்கள்? 4 முக்கிய அமைச்சர்கள். அந்த முக்கிய அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களோட பேரு என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு தான். ஓகேவா? பார்த்து பாருங்க. திவானி விசரத். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஆல்ரெடி இதுல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது சிங்கிள் கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க, பொறுத்துவ கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இப்ப திவானி அரிஸ் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. படை தளபதியா இருந்திருப்பாரு. ஓகேவா? திவானி விசரத் அப்படின்றது வசீர்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம். ஓகேவா? ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்ல போனா. சரி, திவானி விசரத் அல்லது வசீர் அப்படின்னா என்னது? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய் நிதி நிர்வாகம். திவானி அரிஸ் அப்படின்னா என்னது? அரிஸ் அப்படின்னா படை அரிசன. திவானி ரஸ்லத் அப்படின்னா என்னது? ரஸ்லத் அப்படின்னா அயலுறவுத்துறை, அதாவது வெளியுறவுத்துறை. ரஸ்லத் அப்படின்னா எல்லாமே திவானியில தான் வரும். ரஸ்லத் அப்படின்னா வெளியுறவுத்துறை. அடுத்து பாருங்க, திவானி இன்ஷா அப்படின்னா என்னது? தகவல் தொடர்பு. இன்ஷா அப்படின்னா இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுங்க. இன்ஃபர்மேஷன்னா என்னது? தகவல் தொடர்பு துறை. அப்படியே 4 சொல்லுங்க பார்ப்போம். விசாரத் அல்லது வாசிர் அப்படின்னா என்னது? வாசிர் வருவாய். ஓகேவா? விசாரத் வாசிர் அப்படின்னா வருவாய். அரிஸ்னா என்னது? படைத்துறை. ஓகேவா? அரிஸ்னா ஆர்மின்னு ஞாபகம் வச்சுங்க. அரினா என்னது? அரிஸ்னா என்னது? ஆர்மி படைத்துறை. அடுத்து பாருங்க ரஸ்லத். ஓகேவா? ரஸ்லத்னா அயலுறவு, ரஷ்யான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரஷ்யா அயலுறவு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இன்ஷாப்னா இன்ஃபர்மேஷன், தகவல் தொடர்பு. இந்த 4 வந்து யாரோட ஆட்சி பீரியட்ல? ஷெர்ஷாவோட ஆட்சி பீரியட்ல. ஓகேவா? ஹுமாயூனுக்கு அப்புறம் தொடர்ந்த ஷெர்ஷா அதற்கு முன்னர் இருந்த கிசிர்கான் அப்படிங்கிறவரை வங்காளத்தோட ஆளுநரா நியமிச்சிருப்பாரு. கிசிர்கான் வங்காளத்தின் ஆளுநரா இருந்தது யாரு? கிசிர்கான். ஓகேவா? கிராமங்களை களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான், ஷெர்ஷா தான். கிராமத்துல களவு போகக்கூடிய பொருட்களுக்கு யார் தலைவர் பொறுப்பு? கிராம தலைவர் தான் அப்படின்னு. இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேமஸான கொஸ்டின். விவசாயி சீர்குலைந்தால் அரசனும் சீர்குலைவான்னு சொன்னது யாரு? அக்பரோ பாபரோ கிடையாது, ஷெர்ஷா. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் டக்குன்னு நமக்கு யாரு மைண்டுக்கு வருவா? அக்பரா ஷெர்ஷாவா அப்படின்ற மாதிரி 2 பேர் வருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அக்பருமே இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல உள்ளதுதான். அப்போ இதை பாத்தீங்கன்னா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான்னு சொன்னது யாரு? ஷெர்ஷா. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, படைகளுக்கு செல்லும் போது நான் முன்னாடியே சொன்னதுதான், அடுத்த நாட்டுக்குள் மேல இன்னொரு பகுதிக்கு மேல வந்து போர் தொடுக்கும் போது விவசாயியோ அல்லது விவசாய பகுதிகளோ சேதம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தனி கவனமா இருந்திருப்பாரு. ஓகே, யாரு? ஷெர்ஷா.
அதே மாதிரி வரி விதிக்கணும் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து முழுசா அதை அளந்து முறையான அளவை செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், அதற்கேற்ற மாதிரி வரி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளா இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்போ விவசாயம் சார்ந்து எது வந்தாலும் யாருதான், ஷெர்ஷா தான். ஸோ அதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், விவசாயி எழுந்தால் அரசன் அழிவான், விவசாய பயிர்களை சேதம் பண்ணக்கூடாது. வரி நிர்ணயம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த விவசாய நிலங்களை முறையாக அளவீடு செய்யணும். 3 பாயிண்ட் ஆயிட்டா. அதே மாதிரி பாருங்க, சில பகுதிகளில் ஜாகிர்தார் முறையும் சில பகுதியில் ஜமீன்தார் முறையும் தொடர்ந்து செயல்படுத்தப்படுச்சு. இந்த ஜாகிர்தாரி முறை ஜமீன்தாரி முறைன்னா நில நிர்வாகம், இந்த நிர்வாக பகுதிகளை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக வணிக வரிகளை எருமைப்படுத்திருப்பாங்க. ஓகே, நுழைவு வரி, விற்பனை வரி, இது மட்டும்தான் வசூலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நாணய முறை நம்ம தெரியும், நவீன நாணய முறை தந்தை யாரு தான், ஷெர்ஷா சூரி தான். ஓகேவா? ஸோ நாணய முறை அவ பின்பற்றிருந்த யாரு, ஷெர்ஷா தான். தாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயங்களை ஷெர்ஷா தான் அறிமுகப்படுத்திருப்பாரு. தாம், ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய நாணயம் பேர் என்ன, தாம். தாம் அப்படிங்கிறது என்ன நாணயம், வெள்ளி நாணயம். இது 2 தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நாணயம் அப்படின்னா ஷெர்ஷா நம்ம அடிச்சிருவோம். அதுல இருந்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம், அவர் அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் என்ன, இது புது கொஸ்டினா கேட்கலாம். தாம் அப்படின்ற எந்த நாணயத்தை அவர் வெளியிட்டாருன்னு கேட்பாங்க, வெள்ளி நாணயம். ஓகேவா? அந்த வெள்ளி நாணயம் எந்த ஆண்டு வரை இருந்திருக்கு, 1835 வரை. கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளா, 1540 தான் அவர் வந்திருப்பாரு. கரெக்டா? கிட்டத்தட்ட ஒரு 250 இருந்து 300 ஆண்டுகள் வந்து இந்த இது வந்து புழக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்துறதுக்காக சாலை வசதியை முறைப்படுத்தியிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்துல சோனார்கான் வரைக்கும் ஒரு புதிய சாலையை அவர் போட்டிருப்பாரா? அடுத்து பாருங்க, லாகூர், முல்தான் அப்படிங்கிற நகரங்களை இணைக்கக்கூடிய புதிய சாலை போட்டிருப்பாரு. அனைத்து சாலைகளையும் சராய் அப்படிங்கிற ஒரு சத்திரங்களை, அதாவது உணவு சத்திரங்கள், ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, எல்லா சாலைகளையும் சராய், அந்த ஹோட்டல்ஸ் பேர் என்ன, சராய், எல்லா சாலைகள்லையும் இருந்திருக்கும். அதை கொண்டு வந்தது அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்படியே ஷெர்ஷா சூரியை பத்தி சொல்லுங்க, அவருடைய நிர்வாகத்துக்கு சொல்லுங்க. வருவாய்த்துறை அமைச்சர் என்ன பேரு, திவான் வாசர். ஓகேவா? அடுத்து வெளியுறவுத்துறைக்கு என்ன பேரு, ரசல். ஓகேவா? அடுத்து தகவல் தொடர்புக்கு இன்சா. அடுத்து என்ன பார்த்தோம், படைத்தளபதி ஹரிஸ், திவான் ஹரிஸ். அடுத்து சொல்லுங்க, அவர் பண்ண சீர்திருத்தங்கள் சொல்லுங்க. வங்காளத்தின் ஆளுநரை யார் கொண்டு வந்திருப்பாரு, கிசிர் கான் நியமிச்சிருப்பாரு. அடுத்து சீர்திருத்தங்கள், ஷெர்ஷாவின் சீர்திருத்தங்கள் என்னன்னு, எங்க இருந்து எங்க வரையும், சிந்து பகுதியிலிருந்து அடுத்து வங்காளத்துல இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் சாலை அமைச்சிருப்பாரு. அடுத்து வேற எந்தெந்த பகுதியில இணைச்சிருப்பாரு, லாகூர், முல்தான் அப்படிங்கிற 2 நகரங்களை இணைஞ்சிருப்பாரு. நாணய முறையை கொண்டு வந்திருப்பாரு. தாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயம் கொண்டு வந்திருப்பாரு. விவசாயி அழிந்தால் அரசன் அழிவான்னு சொல்லியிருப்பாரு. விவசாய பகுதிகள் வந்து சேதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. விவசாய நிலங்களை முறையா அளவீடு செஞ்சதுக்கு அப்புறம் வரி நிர்ணயம் பண்ணியிருப்பாரு. வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுங்க வரியும் சாலை வரி மட்டும் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? இதெல்லாம் சொல்லலாம். ஷெர்ஷா பாத்தீங்கன்னா ஒரு வைதீக சன்னி முஸ்லிம் வகுப்பை சேர்ந்தது, வைதீக சன்னி முஸ்லிம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்த உங்களோட அக்பரா இருக்கலாம், தோடர்மால், இவங்களோட நிதி நிர்வாகம்லாம் கிட்டத்தட்ட யார மாதிரி இருந்துச்சு, யாரோட ஒரு ரெஃபரன்ஸ்ல பண்ணாங்கன்னா ஷெர்ஷாவோட ஒரு நிதி நிர்வாகத்தை வச்சுதான். ஸோ முகலாயர்களோட ஆட்சி காலத்துல நிதி நிர்வாகம்னாலே ஃபர்ஸ்ட் யார் தான் வருவா, ஷெர்ஷா தான். எல்லாரும் ஷெர்ஷா மாதிரி தான். இப்போ ஷெர்ஷா மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்க போறப்ப அக்பரை பத்தி பார்ப்போம். ஸோ அக்பருக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கும் அப்படின்னா அவரோட மத கொள்கைகள். ஓகே, அவர் எம்மதமும் சமமதம் அப்படின்ற அளவுக்கு வந்திருப்பாரு. யாரு, அக்பர். ஷெர்ஷா அந்த மத ரிலேட்டடா எதுவும் வர மாட்டாரு, ஆனா நிர்வாக ரிலேட்டடா நிறைய வருவாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, டெல்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை தீர்மானிக்க தொடங்கினார். அதுதான் புராணகிலா. ஓகேவா? தீன்பனா அப்படிங்கிறது யாரு, என்ன தீன்பனாங்கிற நகரம் உருவாக்குனது யாரு, ஹுமாயூன். தீன்பனா அப்படிங்கிற நகரத்தை உருவாக்குனது யாரு, ஹுமாயூன். அதே மாதிரி புராணகிலா அப்படிங்கிற கோட்டை உருவாக்குனது யாரு, ஷெர்ஷா. எங்க, டெல்லியில. ஓகேவா? தன்னோட கல்லறை மாடத்தை எங்க நிறுத்திருக்காரு, சசாரம் அப்படிங்கிற இடத்துலதான் கட்டியிருப்பாரு. ஓகேவா? அண்ணன் கல்லறை மரத்தை வந்து எங்க கட்டியிருப்பாரு, சசாரம் அப்படிங்கிற இடத்துலதான். ஸோ 1545 40 ஷெர்ஷா இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அவரோட 2வது மகன் இஸ்லாம் ஷா வந்து 45 to 53
பெரிய ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆட்சி புரிய ஆள் இல்ல, ஹுமாயூன் மீண்டு வருவாரு. ஹுமாயூன் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் யாரு மூலியமா மீண்டு வந்தாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாருங்க, பாரசீக அரசர் சபாவிட் அப்படின்ற வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படின்றவரோட உதவியால தான் 1555ல டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றிருப்பாரு. யாருடைய உதவியால்? ரொம்ப முக்கியம். யாரோட உதவியால்? ஷா தாமஸ் அப்படின்றவரோட உதவியால தான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் ஆட்சி பீரியட்ல இருந்திருப்பாரு. அவரோட டெல்லியில அவரோட கோட்டை நூலக படிக்கட்டுல தவறி விழுந்து இறந்து போயிருப்பாரு. சோ பாத்தீங்களா, போர்லயோ இல்ல நோய்வாய்ப்பட்டோ இல்ல, நூலக படிக்கட்டுல தவறி விழுந்து இறந்திருப்பாரு. அதுதான் என்ன சொல்றாரு ஒரு ஆங்கில வரலாற்று அறிஞர் ஸ்டான்லி லேன்ஃபுல் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. யாரு? ஹுமாயூன். இது ஹுமாயூனை பத்தி சொன்னது லேன்ஃபுல். ஓகேவா? இது அப்புறம் வந்து டெல்லி சுல்தான் வந்து முகமது பின் துக்ளக்கை பத்தி சொன்னது யாரு? முரண்பாடுகளின் மொத்த உருவம் சொன்னது பதோனியா. அது இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட், பாத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் யாரு? அக்பர் பிறக்கிறாரு. அக்பர் பிறக்கிறதே ஒரு பெரிய இதுதான். ஏன்னா வந்து 1540 ஹுமாயூன் வெளில போயிடுவாரு. கன்னோஜி போரை விட்டு போர் நடந்ததுக்கு அப்புறம் ஹுமாயூன் போயிடுவாரு. ஹுமாயூன் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜபுத்திர பாலைவனங்களை தான் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாரு. அப்ப ஹுமாயூனும் அவரோட மனைவியும் தான் அலைஞ்சு இருப்பாங்க. அப்ப பிறந்தவர் தான் யாரு? அக்பர். 1542. ஓகேவா? சோ அக்பரோட பேர் என்ன? ஜலாலுதீன். அங்க ஜலாலுதீன் முகமதுன்னு யாரை பார்த்தோம்? பாபரை பார்த்தோம். இங்க ஜலாலுதீன் தான். ஓகேவா? அக்பருக்கு 14 வயதிலேயே முடிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப சின்ன வயசுலயே. அதனால அவரோட பாதுகாவலர் யாரு? பைராம் கான். இப்ப அக்பரோட சிறு வயதுல அக்பரோட ஆளுமை ஃபுல்லாவே யார்கிட்ட தான் இருக்கும்னா பைராம் கான்ட்ட தான் இருக்கும். ஓகேவா? அக்பரோட ஆளுமை தலைமை ஃபுல்லாவே யார்கிட்ட தான் இருக்கும்? பைராம் கான். இதனாலே அவர் என்ன பண்றா, அவருக்கு ஒரு பைராம் கான் மேல ஒரு வெறுப்பு இருக்கும். நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியலையே, முழுதாவே வந்து பைராம் கானே வந்து முன்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு இருக்கும். தொடக்கத்தில் அக்பர் இந்த ஆக்ராவை வந்து தலைநகரமா இருந்து அதுக்கப்புறம் என்ன பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற புதிய தலைநகரத்தை உருவாக்கி இருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அக்பர் புதிய தலைநகராக எந்த பகுதியை உருவாக்கினார் கேட்பாங்க. எந்த பகுதி? பதேபூர் சிக்ரி. ஆனா எங்க இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்துச்சு? ஆக்ரா தான் அவங்களோட தலைநகரா இருந்துச்சு. அக்பர் வந்து எங்க மாத்துறாரு? பதேபூர் சிக்ரி அப்படின்ற இடத்துல தலைநகரா உருவாக்குறது. சோ முதலாம் பானிபட்டு போருக்கு அப்புறம் 2ஆம் பானிபட்டு போர் வருது. யாருக்கு? அக்பர் வெர்சஸ் ஹெமு. இப்போ முதலாம் பானிபட்டு போர் யாருக்கு? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் 1526. அதுல இருந்து 30 ஆண்டுகள் கழித்து 1556ல பாபரோட பேரனான அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்குது. ஓகேவா? டெல்லியில் விட்டிருந்த ஷெர்ஷா சூழல் வெளிவந்த ஆப்கானிய அரசன் அடில் ஷா அப்படிங்கிற இந்து படை தளபதியான ஹெமு. அப்ப ஷெர்ஷாவோட வாரிசு தான் இங்க இவங்க. யாரு? ஹெமு. ஹெமு ஃபர்ஸ்ட் குவாலியரை கைப்பற்றி அதன் மூலமா முகலாய ஆளுநரை வெளியேற்றிருப்பாரு. ஹெமு உள்ள வர்றது எந்த பகுதியில தான்? குவாலியர்ல தான். ஸோ குவாலியர் அப்படின்ற பகுதி மூலமா வந்து உள்ள நுழையிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்ராவை கைப்பற்றி இருப்பாரு. மறுபடியும் டெல்லியை நோக்கி புறப்படும் போது தான் வந்து ஹெமு வந்து 2ஆம் போர்ல வந்து சந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ ஹெமு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போரிட்டு இருக்காரு. ஓகேவா? எங்க? டெல்லியில. ஸோ டெல்லியில போரிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து அவர் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும்போது டக்குன்னு அக்பர் என்ன பண்ணிடுறாரு? ஒரு அம்பை விட்டு ஹெமு கண்ணை தாக்கிடுறாரு. ஒரு கண் அவுட்டு. யாருக்கு? ஹெமுக்கு. ஹெமு ஒரு கண்ணு இல்லாம போனோம்னா டக்குன்னு அவர் மயங்கி கீழே விழுந்துறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு இதுல கொண்டு போயிடுறாங்க, கோட்டையில போய் அடைச்சிடுறாங்க. ஓகேவா? அந்த கண்ணுல வந்து அம்பு பாயலன்னா யார் ஜெயிச்சிருப்பா? ஹெமு தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா? கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த வெற்றி மூலியமா அக்பர் வந்து ஆக்ராவையும் டெல்லியையும் மறுபடியும் கைப்பற்றிருப்பார். ஓகேவா? இல்ல என்ன பண்ணும்? 2ஆம் பானிபட்டு போர்லயே முடிஞ்சிருக்கும். அக்பரும் பைராம் கானும். பைராம் கான் வந்து அக்பருக்கு யாரு? படை தளபதியா பாதுகாவலரா இருந்திருப்பார். ஓகேவா? அக்பரின் பாதுகாவலர் பைராம் கான். ஏன் பாதுகாவலர்? ஏன்னா 14 வயதுல அக்பருக்கு வந்து முடிசூட்டப்பட்டது. ஓகேவா? பாருங்க, அக்பரின் முதல் 14 ஆண்டு ஆட்சி காலத்தில் பகர ஆளுநரான பைராம் கானின் கீழ்
நாடு குவாலியர், அஜ்மீர், அங்குள்ள காபூல், ஜான்பூர் வரை விரிவடைஞ்சுன்னு சொல்றாங்க. பைராம் கான் வந்து அக்பரோட அறிவுரையின்படி மெக்காவுக்கு அனுப்பிச்சுடுறாரு. ஏன்னா அக்பருக்கு வந்து பைராம் கான் கூட இருக்கிறது பிடிக்கல. ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம பைராம் கானோட கீழே தான் நம்ம இருக்கோம், அவர் சொல்றதுதான் நம்ம செய்யற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம தானே அரசரு. ஸோ நமக்கு அரசருக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லையே, பேரளவுல மட்டும் தானே நம்ம அரசரா வச்சிருக்காங்க, முக்கியமான முடிவுகள்லாம் பைராம் கான் தானே எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கோவம் அக்பருக்கு இருக்கும். உடனே என்ன பண்றாரு, பைராம் கானை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு யாத்திரை மாதிரி ஒண்ணு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எங்க அனுப்பிச்சுடுறாரு, மெக்காவுக்கு அனுப்பிச்சுடுறாரு. ஓகேவா? சோ மெக்காவுக்கு அனுப்பினோன்னு அங்க ஒருத்தரால கொல்லப்படுறாரு. ஆப்கானியன் ஒருவரால பைராம் கானை கொண்டுருவாரு. ஓகேவா? பைராம் கான் அங்கேயே கொண்டுருவாருங்க, ஆப்கானியன் ஒருவரால. சோ அக்பர் சொல்லி கொன்னாங்களா இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஓகேவா? இருந்தாலும் பைராம் கானோட மகன் யாரு, அப்துல் ரஹீம். இந்த அப்துல் ரஹீம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அறிவு கூர்மையான ஒரு அறிஞரா இருந்திருப்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அக்பரு கான் இ கனான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட அவரோட அவையில இருந்திருப்பாரு. என்னதான் அவங்க அப்பாவை நம்ம கொன்னாலும் பையனை வந்து ஒரு நல்லா படிச்ச பையனா இருக்கான் அப்படின்னா அவரோட அவையில அவங்க பையனை சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? பைராம் கானின் மகன் யாரு, அப்துல் ரஹீம். அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க, கான் இ கனான். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அக்பரின் அவையில் என்ன பட்டத்துடன் அவருடைய மகனான அப்துல் ரஹீம் உள்ளிருந்தார் அப்படின்னு கேட்டா என்னது, கான் இ கனான். அக்பரோட படையெடுப்புகள் அப்படின்னு பாருங்க, வடக்கே காஷ்மீர்ல இருந்து தெற்கே கோதாவரி வரை, மேற்கே காண்டகர், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றுடன் முகலாய பேரரசு பறந்து விரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இது பாருங்க, இங்கே காஷ்மீர் மேல, கீழே பாத்தீங்க அப்படின்னா கோதாவரி, இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னது காண்டகர், இங்க பாத்தீங்க அப்படின்னா வங்காளம். இந்த பகுதியில் ஃபுல்லாவே யார்கிட்ட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, முகலாயரோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஓகேவா? 1562 மாலவம் பாஜ் பகதூரிலிருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தராக தான் இருந்திருப்பார். ஓகேவா? மாலவ பகுதிகளை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மாலவ பகுதிகளை பார்த்தோமா, மாலவ பகுதிகள் வந்து ஷெர்ஷாட்ட போரிடாமலே போயிட்டு சரண்டர் ஆனிச்சுன்னு பார்த்தோமா. ஸோ அதுக்கப்புறம் அக்பர் உள்ள வந்தவொடனே மறுபடியும் அக்பர் போயிட்டு அங்க போரிட்டு ஜெயிக்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்ட்வானா, மையப்பகுதினா கோண்ட்வானா தான் தெரியும், கோண்ட்வானா, அப்புறம் ராணி துர்கா தேவி இவங்களோட மகனான வீர் நாராயண் ஆகியோருடன் போருக்கு அப்புறம் கைப்பற்றிருப்பாங்க. ஓகேவா? போர் புரிஞ்சு அந்த பகுதிகளை கைப்பற்றிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, சந்த் பிவி இருக்கும் பாருங்க, தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளர் இருந்த சந்த் பிவி மீது அக்பர் படையெடுத்திருப்பாரு. தென்னிந்தியாவில சந்த் பிவி, ராணி சந்த் பிவி. அடுத்து மோவர் அரசரான ராணா உதய்சிங்கின் சித்தூரை இழப்பதற்கு முன்னர் வரைக்கும் கடுமையான போரிட்டார். ஓகேவா? சித்தூர் போர் தான் நமக்கு தெரியும், கரெக்டா? அடுத்து பாருங்க, ஹால்டிகாட் போர் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1576. யார், உதய்சிங் மகனான ராணா பிரதாப் சிங்கும் ஹால்டிகாட் போர் நடந்திருக்கும். ஓகேவா? இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச டேட்டா தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, அக்பர் வந்து 1604 செப்டம்பர் மாதம் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் 27 இறந்திருப்பார். ஓகேவா? அக்பரோட மரணம் அப்படிங்கிறது இயற்கையான மரணம், நோய்வாய்ப்பட்டு இயற்கையா தான் இறந்திருப்பார். எப்போ, 1605 அக்டோபர் 27. ரொம்ப முக்கியமானது, 1605 அக்டோபர் 27. ஸோ அக்பர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலை வந்து ஆக்ராவுக்கு அருகே உள்ள சிக்கந்தரால தான் நல்லடக்கம் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியம். அக்பரின் உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது, ஆக்ராவுக்கு அருகே உள்ள சிக்கந்தரால தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் அக்பர் பத்தி வரக்கூடிய டேட்டா தான் ஒரு கொஸ்டினே உங்களுக்கு. ஏன்னா ரஜபுத்திர கொள்கைகள், அவரோட சமய கொள்கையில இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா அக்பரோட சிறப்பம்சமே அதுலதான் இருக்கு. ஓகேவா? எப்படி ஷெர்ஷாவோட சிறப்பம்சம் அவரோட நிர்வாகத்துல இருக்கோ, அக்பரோட சிறப்பம்சம்ங்கிறது அவரோட கொள்கைகள் மற்றும் சமய கொள்கையில மட்டும்தான் இருக்கு. சரியா? பாருங்க, 1562 முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியையும் இந்து புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை நீக்கியிருப்பார். ஓகேவா? அக்பர் உள்ள வந்ததுக்கு அப்புறம், அதாவது முகலாயர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முஸ்லீம் இல்லாம இருக்காங்களா, ஹிந்து கிறிஸ்டின், இவங்களுக்கு மேல ஜிஸ்யா வரின்னு ஒரு வரி இருந்திருக்கும். ஸோ ஜிஸ்யா வரியை விதிச்சிருப்பாங்க. அந்த ஜிஸ்யா வரிய அக்பர் தான் நீக்கியிருப்பாரு.
அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாரும் நீக்கிருப்பாங்க, அவுரங்கசீப் மறுபடியும் அது உள்ள வந்துருப்பாரு. அது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஜெசியா வரிய நீக்கினது யாரு? அக்பர். ஓகேவா? இந்து விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் ஒழிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்து விதைகள் பின்பற்றக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் இவர் ஒழிச்சிருப்பாரு. ஜிஸ்யா வரி அப்படிங்கிறது என்னது? முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கக்கூடிய வரி. அதே மாதிரி இந்து புனித யாத்திரை வரி 2 வரியை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஜிஸ்யா வரின்னா என்ன வரி? முஸ்லிம் அல்லாத மக்கள் மீது விதிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்து புனித யாத்திரை வரி, ஜிஸ்யா யாத்திரை 2 வரி. அதே மாதிரி உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்சிருப்பாரு. இப்போ உடன்கட்டை ஏறும் வந்து யாரு? ஈஸ்வர சந்திர வித்தியாசகர் முயற்சியால யாரு ஒழிச்சிருப்பா? வில்லியம் பெண்டிங்கா? யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி உடன்கட்டை. ஓகே, அது விதவை திருமணம் தானே? ஓகே ஓகே. வில்லியம் பெண்டிங்கு ராஜாராம் மோகன் 1829. அதற்கு முன்னாடியே யாரு ஒரு முன்னோடியா இருந்தது? யாரு? அக்பர். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவருடைய இணக்கமான ரஜபுத்திர கொள்கையானது ரஜபுத்திரா குடும்பங்களோட திருமண உரை மேற்கொள்ளுது. ஸோ ரஜபுத்திரர்கள்னா என்னது? அவரோட கான்செப்டே என்னது? முஸ்லீம் ஹிந்து ரெண்டுத்தையும் இணைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க முஸ்லீம் ஹிந்து அப்படின்னு பார்க்காம அவங்களோட திருமண உறவு மேற்கொண்டா அவங்களோட உறவு இன்னும் சுமூகமாகும் அப்படின்றது. அதே மாதிரி முக்கியமான இந்துக்களை சார்ந்த ஒரு முக்கியமான நபர்கள், அமைச்சர்கள் அல்லது முக்கிய பதவிகளை அக்பர் கொடுத்து வச்சிருப்பாரு. அவரோட அவையில இந்துக்களோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? ரஜபுத்திர குடும்பங்களோட திருமண உறவை மேற்கொள்வது. ஓகேவா? அரசவையில் உயர்ந்த பதவிகளை அவர்களை அமர்த்துவது. 2 பாயிண்ட். ரெண்டுமே வந்துட்டாலே என்ன ஆகும்? அந்த இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மால் அப்படிங்கிறவரோட பகவான ஹர்காபாயை மணந்திருப்பாரு. ஸோ அக்பர் வந்து கல்யாணம் நிறைய பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அந்த கல்யாணம் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான். ரஜபுத்திர கொள்கைகளோட திருமண ஒரு மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அக்பர் நாட்டு அரசர் ராஜா ஃபார்மால், அதாவது பீகாரி மால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட மகன் யாரு? ஹர்கா அப்படிங்கிறவங்களோட மணந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஜோதா அக்பர்னு சொல்லுவாங்க. படம் கூட வந்திருக்கா, ஜோதா அக்பர்னு படம். ஓகேவா? அது இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து பாருங்க, பிக்கானீர் ஜெய்சாலர் அப்படிங்கிற ரஜபுத்திர அரசர்களோட அவங்களோட இளவரசிகளையும் இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி 1 இப்ப 2 3 ஆயிட்டா பாத்துங்க. ஓகேவா? ஹர்காவாய் பெற்றெடுத்த இளவரசர் தான் சலீம், பின்னர் ராஜா பகவந்தாஸின் மகளை கரம் எடுத்தார். அப்போ பாருங்க, அவரும் கல்யாணம் பண்ணது இல்லாம அவரோட பையனையும் யாரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு? ஒரு ஹிந்துவை சேர்ந்த ஒரு ராஜா பகவந்தாஸோட பையனுக்கு தான், பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் எப்படி வந்து மதம் மாறி கல்யாணம் பண்ணாரோ அதே மாதிரி அவரோட பையனையும் மதம் மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியம். யாருக்கு பிறந்த பையன்? ஹர்காவாய், அதாவது முதல் சம்சாரத்துக்கு பிறந்த பையன். ஓகேவா? அதே மாதிரி ராஜா பகவந்தாஸின் மகனான ராஜா மான்சிங் அக்பரின் நம்பிக்கையுரிய படைத்தளபதியானார். ஓகேவா? யாரு ராஜா மான்சிங்னா? கிட்டத்தட்ட யாரு? ராஜா பகவந்தாஸோட மகன். ஓகேவா? அடுத்து பாருங்க, வருவாய் நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர்மால் தான் திவான் பதவி உயர்த்தப்பட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். திவான் பகுதியில் உயர்த்தப்பட்டது யாருன்னா ராஜா தோடர்மால் தான். ஸோ அதே மாதிரி பீர்பால் வந்து அக்பரோட ரொம்ப மிக நெருக்கமான நண்பர். ஓகேவா? இவங்க எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிந்துக்கள் தான். நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? ஹிந்துக்கள் தான். அப்படியே ரஜபுத்திர கொள்கைகள் சொல்லுங்க. அக்பரின் ரஜபுத்திர கொள்கைகள். உடன்கட்டை ஏறுதல் ஒழிச்சிருப்பாரு. அடுத்து சொல்லுங்க. ரஜபுத்திர கொள்கைன்னா என்ன சொல்லலாம்? ஜிஸ்யா வரிய நீக்கி இருப்பாரு. அடுத்து என்னது? புனித யாத்திரை வரிய நீக்கி இருப்பாரு. அடுத்து ரஜபுத்திரர்களோட ஒரு நெருக்கமான உறவை மேற்கொண்டிருப்பாரு.
அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, உடன்கட்டை ஏறுதல் பழக்க வழக்கத்தை ஒழிச்சிருப்பாரு. ராஜபுத்திரர்களோட திருமண உறவு மேற்கொள்வதனால அந்த ஒரு அவங்களோட இணக்கமாகிறது ரொம்ப அதிக நெருக்கமா இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் யாரு, பிர்காபாயா, அது ஹர்காபாய், ஓகேவா, ஹர்காபாய். அதுக்கப்புறம் யாரு, இர்கானீர் ஜெய்சால்மர் அப்படின்ற 2 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவர் கல்யாணம் பண்ணது இல்லாம ஹர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் சலீம யார், ராஜா பகவான் தாஸோட மகளை கல்யாணம் பண்ணியிருப்பாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி ராஜா பகவான் தாஸோட பையனை அவரோட படை தலைவியா வச்சிருப்பாரு, ஓகேவா. அவர் பொண்ண, அவர் ராஜா பகவான்தாஸோட பொண்ணை அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதே மாதிரி ராஜா பகவான்தாஸ் பையனை படைத்தளபதியா ஆக்கியிருக்காரு. வருவாய்த்துறையில ரொம்ப நிமித்தனமா இருந்த ராஜா தோடர்மால திவானா பதவி உயர்த்திருப்பாரு. பீர்பால் அப்படிங்கிறது அக்பரோட நெருக்கமான நண்பர், ஓகேவா. அதே மாதிரி அக்பரோட மத கொள்கை, இவர் வந்து வைதிக முஸ்லீம் தான். ஆரம்பத்துல வைதிக முஸ்லீமா தான் வாழ்க்கையை மேண்டிருப்பாரு. அதுக்கப்புறம் சூஃபி தத்துவங்களா ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமா ஒரு இணக்கமான போக்க மேற்கொண்டிருப்பாரு. அப்புறம் இவரே ஒரு மதத்தை புதுசா உருவாக்கி இருப்பாரு, ஓகேவா. நம்ம முன்னாடியே பார்த்துதான் முஸ்லீம் அல்லாத ஜிஸ்யா வரியை நீக்கியிருப்பாரு. எந்த ஆண்டு, 1562. ஜிஸ்யா வரியை எந்த ஆண்டு நீக்கினார்னு பார்த்தா 1562. அனைவருக்கும் அமைதி, அதாவது சுல் ஈ குல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பரப்புரை செஞ்சிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது, பாத்துங்க. சுல் ஈ குல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பரப்புரை செஞ்சிருப்பாரு. சமகால வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் இஸ்லாமை புறக்கணித்துள்ளார் அப்படின்னு குற்றம் சாட்டியிருப்பாரு. பாத்துங்க, இதையுமே பாருங்க, பதானி என்ன பண்ணிருப்பாரு, அங்க வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அது. அக்பர் வந்து தன்னோட மதம் இல்லாம மத்த மதத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், இணக்கமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத பதானி வந்து என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்லாமை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு, பதானி. கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா இருக்குல்ல, இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஓகேவா. அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் அப்படின்னு அக்பரை சாடிய அறிஞர் யார், அக்பரை குற்றம் சாட்டிய அறிஞர் யார், பதானி, ஓகேவா. அக்பர் இபாதத் கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூடத்தை நிறுவியுள்ளார். இபாதத் கானா எந்த ஆண்டு, 1575, ஓகேவா. இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டும்தான் இங்க கூடிய விஷயங்கள் வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே, அதாவது அனைத்து சமய தலைவர்களும் கூடி விவாதிக்கக்கூடிய இடம் தான் என்னது, இபாதத் கானா. கானானா பாட்டுன்னு வச்சுங்க, எல்லா சமய தலைவர்களும் கானா பாட்டு வராங்க அப்படிங்க வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு, 1575. சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியையும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரோட அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தாங்க. இங்க சூஃபி, இங்க சீக்கியம். சூஃபி யாரு, சலீம் சிஸ்டி. அடுத்து சீக்கிய குரு யாரு, ராம்தாஸ். இவங்க எல்லாமே. சோ குரு ராம்தாஸ்க்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கப்பட்ட இடத்தில் தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. யாருக்கு பரிசா கொடுத்தது, குரு ராம்தாஸ். குரு ராம்தாஸ் அப்படிங்கிறது சீக்கிய குரு, அவருக்கு பரிசா வழங்கின இடத்துலதான் என்ன பண்றாங்க, ஹர்மந்திர் சாஹிப்போட கருவறை கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. சோ பதேபூர் சிக்ரியில தான் புதிய தலைநகரா வந்து என்னது, அக்பர் தான் உருவாக்கி இருப்பாரு. ஆக்ராவில இருந்து என்ன தலைநகராவது இருப்பாரு, பதேபூர் சிக்ரியை தான் புதிய தலைநகரா யாரு, அக்பர் ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அங்க கட்டப்பட்டதுதான், அக்பரால் கட்டப்பட்டதுதான் இபாதத் கானா. இபாதத் கானா என்னது, அனைத்து சமய தலைவர்களும் ஒன்று கூடி விவாதிக்கக்கூடிய இடம். சோ அந்த மண்டபத்துலதான் பாருங்க அனைத்து மதங்கள் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினு சொல்றாங்க, ஓகேவா. எங்க இபாதத் கானா கட்டடம் எங்க கட்டப்பட்டது, பதேபூர் சிக்ரியில். ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, 1579 அக்பர் தனது தவறுபடா ஆணத்தை வெளியிட்டு தனது சமய அதிகாரங்களை உறுதி செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. பாருங்க, இபாதத் கானால அதாவது விவாதம் பண்றதுக்கு தான் அந்த ஒரு ஒரு நல்ல விஷயத்தான் கட்டினது. ஆனா அங்க பாருங்க, அங்க போயிட்டு எல்லாம் சண்டை போட்டோம்னா ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்தினதால 1582 அக்பர் அவற்றை நிறுத்தினார். ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 1575. ஒரு 7 வருஷம் தான் அது நடந்து, அந்த கோட்டையில அந்த விவாதம் எல்லாம் நடந்துச்சு. 82 அதை நிறுத்திட்டார். ஒரே ஒரு கடல் மட்டும் இருப்பதாக அவர் உணர்ந்தார். அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதாக அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌஹி இலாஹி, அதாவது தீன் இலாஹி அப்படின்றதுதான். தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு மதத்தையே உருவாக்கி இருப்பாரு. அந்த மதம் என்ன சொல்லுது, ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான், ஓகேவா.
ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் சொல்லக்கூடிய மதம் வந்து தீன் இலாஹி. எந்த ஆண்டு? 1582. இது ரொம்ப முக்கியம். தீன் இலாஹி மதம் எந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானதுன்னு கேட்பாங்க. 1582. ஏன்னா இதே வருஷத்துல அங்க என்ன பண்ணாரு? இபாதத் கானாவை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இபாதத் கானா அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களா. இபாதத் கானாவை ஏன் ஸ்டாப் பண்ணாரு? அங்க என்ன பண்ணிருப்பாங்க? முஸ்லீம் ஒரு பக்கம் எங்க மதம் தான் பெருசு, எங்க கடவுள் தான் பெருசுன்னு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹிந்துஸ் எங்க மதம் தான் பெருசுன்னு இருப்பாங்க. சீக்கியர், சைவம் எல்லாருமே அவங்களோட கடவுள் தான் பெருசு அப்படின்னு விவாதிட்டு பண்ணிருப்பாங்க. அதனால ஸ்டாப் பண்ணிட்டு ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காருன்ட்டு அதே ஆண்டுல தீன் இலாஹி அப்படிங்கிறத அறிவிப்பு எழுதிட்டு இருப்பாரு. ஸ்டோரி புரியுதுங்களா? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துங்க. தீன் இலாஹி அப்படின்னா அது தெய்வீக கடவுள், ஒரு கடவுள் தெய்வீக கோட்பாடு. ஓகேவா? அதுக்கு பாத்தீங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேர் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க கடைசியா. இந்த மதத்தை அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணது பாத்தீங்கன்னா 14-15 தெரியல. அது கொஞ்சம் பாத்துங்க. இதை ஃபாலோ பண்ணது அக்பருக்கு அப்புறம் அது இல்லாமலே போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க தீன் இலாஹி அப்படிங்கிறது. அக்பரோட பண்பாட்டு பங்களிப்பு அப்படின்னு பாருங்க. ஸோ அபுல் பாசல், அப்துல் ஃபைசி, அப்துல் ரஹீம் கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியர்கள், கதையாசிரியர்கள்லாம் பீர்பால், திறமையான அதிகாரிகள்லாம் ராஜா தோடர்மால், ராஜா பகவன்தாஸ், ராஜான் மான்சிங், இது எல்லாமே அக்பரோட அவையில இருந்ததா சொல்றாங்க. அக்பரோட அவையில ஃபர்ஸ்ட் பாருங்க நூலாசிரியர் யார் யாரு? அபுல் பாசல். ஓகேவா? அபுல் பாசல், அப்துல் ஃபைசி, அப்துல் ரஹீம் கான், இவங்கெல்லாம் நூலாசிரியர்கள். கதையாசிரியர்கள்லாம் பீர்பால், திறமையான அதிகாரிகள் ராஜா தோடர்மால்ல பார்த்தோமா, வருவாய்த்துறை அமைச்சர் திவானா பதவியேற்றாருன்ட்டு. அடுத்து ராஜா பகவன் தான். இவரோட பையனையும் பையனை வந்து படைத்தளபதி ஆக்குனாரு, பொண்ணை வந்து அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ராஜா மான்சிங், அது எல்லாமே அக்பரோட அவையில இருந்ததா சொல்றாங்க. பாடலாசிரியர் இசை மேதையமான தான்சன், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர்லாம் அக்பரோட அவையை அலங்கரிச்சதா சொல்றாங்க. இசை மேதை பாடலாசிரியர் யாரு? தான்சன். ஓவியர் யாரு? தஷ்வந்த். ஓகேவா? அடுத்து ஜஹாங்கீர். அக்பருக்கு அப்புறம் அவரோட ரஜபுத்திர மனைவிக்கு பிறந்ததுதான் இளவரசர் சலீம். ஓகேவா? நூருதீன் முகமது ஜஹாங்கீர். அதாவது என்னது, இவரோட பேர் வந்து சலீமு, ஆனா இயற்பெயர் சலீமு, பேரு என்ன மாத்திட்டாங்க, நூருதீன் முகமது ஜஹாங்கீர். அப்படின்னா என்னது? உலகத்தை கைப்பற்றியவர், உலகத்தை காப்பவர்னு யாரை பார்த்தோம்? பாபர, நம்பிக்கையை காப்பவர். இங்க உலகத்தை கைப்பற்றியவர். இவரோட பேர் என்ன? நூருதீன் முகமது ஜஹாங்கீர். ஓகேவா? அடுத்து பாருங்க. அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் இதுல ஈடுபாடு கொண்டது தான் யாரு? ஜஹாங்கீர். ஓகேவா? இவர் அரசரை காட்டிலும் என்னது, இவர் வந்து என்னது, தோட்டம், கலை, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டரா இருந்திருக்காரு. ஓகேவா? இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் நூர்ஜஹான் என்று அறியப்பட்டவர் தான், என்று அறியப்பட்ட மெஹருநிசா தான் அரியநிலை ஏறி உண்மையான அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க. அது வந்து அந்தப்புற அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட் என்ன சொல்லுவாங்கன்னா அந்தப்புற, அதாவது என்னது, அவரோட மனைவியோட அரசாங்கம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஜஹாங்கீருக்கு வந்து கான்செப்டே வேற. அவரோட கான்செப்ட் என்ன? தோட்டம் அமைக்கணும், அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், கட்டடக்கலை, இதுதான் அவரோட கான்செப்டா இருந்துச்சு. அப்போ அந்த போர் தொடுக்கிறது, உண்மையான நிர்வாகம் எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? அவரோட மனைவி பேர் என்ன? நூர்ஜஹான்னு சொல்லக்கூடிய மெஹருநிசா. ஓகேவா? அப்ப ஜஹாங்கீரின் மனைவி பேர் என்ன? நூர்ஜஹான்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க பேரு மெஹருநிசா. பாத்துங்க, நான் ஜஹாங்கீர், நூர்ஜஹான் இன்னொரு பேரு மெஹருநிசா. தனக்கு எதிராக அரியணை கைப்பற்ற முயற்சி கலகம் செய்து கொண்டு விளைவித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். ஜஹாங்கீர் பண்ணதுல வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த சீக்கிய தலைவர் இந்த ஒரே ஒரு கொலை மட்டும்தான் அவனை பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? அந்த சீக்கிய தலைவர் அர்ஜுன் சிங் இதுக்கு முன்னாடி வரை எந்த ஒரு போர்லையும் ஈடுபட்டு இருக்க மாட்டாரு. ஆனா இதுவே சீக்கியர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வர மாதிரி ஆயிருக்கும். ஜஹாங்கீரோட கான்செப்ட் அது கிடையாது. ஜஹாங்கீரோட கான்செப்ட் என்ன? தோட்டம் வைக்கணும், கட்டடக்கலை வைக்கணும், இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஆனாலும் அவரோட பையன் யாரு? குஸ்ருவுக்கு. ஓகேவா? இவங்களுக்கு பையனுக்கு வந்து போர் விளைவிக்கணும், ஒரு சண்டை விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு பையன் கூட சண்டைக்கு வந்ததால குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட பண்ணிருப்பார். ஓகேவா? இதன் விளைவாக முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நெடுநாள் போர் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. பாருங்க, ராணா உதய்சிங், ராணா பிரதாப் சிங் ஆகியோர் காலத்தில் முகலாயர்களுக்கு அடிப்படையை மறுத்த மேவார் ராணா உதய்சிங்க பேரனான ராணா அமர் சிங்க்கு எதிராக தனது மகன் இளவரசர் குர்ரம்
பின்னாளில் பேரரசர் ஷாஜகான் தலைமையில் படையெடுப்பு ஒன்று விழுந்துச்சு. குர்ரம் தான் யாரு? ஷாஜகான். ஓகேவா? இந்த ஷாஜகான் தான் ஆல்ரெடி யாரு வந்து போயிட்டு சண்டை போட்டிருக்கா? அர்ஜுன் ராம் சிங், சீக்கிய தலைவர். ஓகேவா? குரு அர்ஜுன் சிங். ஜஹாங்கீரின் ஆட்சி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் தாமஸ் ரோ அப்படின்ற ஒரு 2 ஆங்கிலேயர்கள் தான் வருகின்றிருப்பாங்க. யாருடைய ஆட்சி காலத்துல ஆங்கிலேயர் வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாங்க? ஜஹாங்கீர் தான். ஓகேவா? ஜஹாங்கீர் தான் பர்மிஷன் கொடுத்திருப்பாரு. சரி, ஓகே, ஃபேக்டரி தானே வைக்க போறா, வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எங்க சூரத்துல தானே. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீர் அரசவைக்கு வருகை புரிந்தார். மேலும் அவர் அனுமதி பெற்று தங்கள் முதல் வணிகத்தை சூரத்தில் நிறுவினார். ஓகேவா? தாமஸ் ரோ ஜஹாங்கீர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அவங்க பண்ண தப்பே இதுதான். அப்பவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஆங்கிலேயர் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. ஸோ பாருங்க, இதுக்கு ரெண்டுல மாலிக் ஆம்பர். ஓகேவா? ஸோ மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறது ஒரு பெரிய படை தளபதி. ஓகேவா? இவர் கொடுத்த சஜஷன் பிராக்டிஸ்ல தான் வந்து மராத்தியரே உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? இவர் கொடுத்த ஒரு பிராக்டிஸ், இவர் கத்துக் கொடுத்த வித்தை தான் மராத்தியர்களுக்கு. பாருங்க, எத்தியோப்பியாவிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு அடிமையா கொண்டு வரப்பட்டதான் யாரு? மாலிக் ஆம்பர். ஓகேவா? மாலிக் ஆம்பர் வந்து அரசியல், விவேகம், ராணுவம், நிர்வாகம் எல்லாத்தையும் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு? செங்கிஸ்கான் இருந்து. அப்ப செங்கிஸ்கான் இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு பாருங்க. செங்கிஸ்கானே ஒரு கொடூரமான ஒரு ஆளு, அவன்கிட்ட இருந்து இவன் கத்துருக்கான் அப்படின்னு பாருங்க. செங்கிஸ்கான் மரணத்திற்கு பின் அவருடைய மனைவியை மாலிக் ஆம்பர் சுதந்திர மனிதன் ஆக்கினார். ஓகேவா? மாலிக் ஆம்பரை சுதந்திர மனிதன் ஆக்குனது யாரு? செங்கிஸ்கானோட மனைவி. ஏன்? செங்கிஸ்கான் இறந்துட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறது யாரு? ஒரு அடிமை. செங்கிஸ்கான்ட்ட ஒரு அடிமையா இருந்து எல்லாத்தையும் கத்திருப்பாரு. செங்கிஸ்கான் இறந்துட்டாரு. இறந்துக்கு அப்புறம் செங்கிஸ்கான் மனைவி மாலிக் ஆம்பரை கூப்பிட்டு, நீ இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்துக்க, எங்கள்ட்ட எல்லாம் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகேவா? கடுமையான உழைப்பின் மூலம் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இறுதியாக தென்னிந்திய சுல்தானிகள் ஒன்றின் இராணுவ தளபதியாகவும் பகர ஆளுநராகவும் வந்திருப்பார். ஓகேவா? தக்காணத்தில் முஸ்லிம், அதான் சொல்றேன்ல, இந்த அடிமை தானே உள்ள வந்து கிட்டத்தட்ட 3 பகுதிகளா. மாலிக் ஆம்பர் தான் தென்னிந்திய படையெடுப்புகளோட படை தளபதியா இருந்திருப்பாரு. அது தெரியுங்களா உங்களுக்கு? எந்தெந்த பகுதி? ஸ்ரீரங்கம், மதுரை, அப்புறம் சிதம்பரம் 3 கோயிலையும் கொள்ளையடிச்சு போயிருப்பாரு. மதுரையில ஒரு முஸ்லீம் கோயிலை கட்டினது இவர் தான். முஸ்லீம் மசூதியை கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் மாலிக் ஆம்பர் தான். ஓகேவா? தக்காணத்தில் முஸ்லிம்களுக்கும் மராத்தியர்களும் தங்கள் அரசியல் மற்றும் பிராந்திய தனித்தன்மைகள் பாதுகாக்கும் முயற்சியில் ஒன்றிணைந்து முகலாயர்கள் மேலாதிக்கத்தை எதிர்த்தனர். ஓகேவா? ஸோ முகலாயர்களோட மேலாதிக்கத்தை எதிர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்களும் தக்காணத்துல இருக்க முஸ்லிம்களும் தான். அதற்கு மூளையா செயல்பட்டது யாரு? மாலிக் ஆம்பர். ஓகேவா? பாருங்க, 1626 மே 17 ஒரே நிமிஷம். பாருங்க, 1626 மே 14 மாலிக் ஆம்பர் தன்னுடைய 78வது வயதுல மரணம் செய்திருப்பாரு. இவரால் பயிற்றுவிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மராத்தியர்கள் தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக மாறினார்கள். இப்ப மராத்தியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது யாரால்? மாலிக் ஆம்பரால தான். ஓகேவா?
ஸோ அவங்க அந்த கொரில்லா போர் முறையா இருக்கட்டும், அவங்களோட அந்த ராணுவ யுத்தியா இருக்கட்டும், எல்லாமே யார் தான்? மாலிக் ஆம்பர் தான். ஸோ மாலிக் ஆம்பர் சொல்லி தான் என்ன பண்ணிருப்பாங்க? முகலாயரோட மேலாதிக்கத்தை எதிர்த்திருப்பாங்க. யாரு? மராத்தியர்களும் தக்காணத்துல உள்ள முஸ்லிம்களும். ஓகேவா? ஸோ ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு கிளியரா தெரியுதா? ஆடியோக்கு வீடியோ கிளியரா இருக்கா? இதை பார்த்துக்கோங்க. அப்படியே மாலிக் ஆம்பரை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். மாலிக் அப்படிங்கிறது என்னது? ஒரு எத்தியோப்பிய அடிமை, இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. செங்கிஸ்கானோட அடிமையா இருந்திருப்பாரு. செங்கிஸ்கான் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவி என்ன பண்ணிருப்பாங்க? அவரை சுதந்திர மனிதரா வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. செங்கிஸ்கான் இருந்து தான் வந்து நிர்வாகம், ராணுவம், எல்லா கலைகளையும் செங்கிஸ்கான் இருந்து தான் கத்திருப்பாரு. ஓகேவா? கத்துக்கிட்டு அப்படியே இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஒரு ராணுவ பகுதிகளை நிர்வகித்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து தக்காணத்துல முஸ்லிம்களையும் மராத்தியர்களையும் வந்து முகலாயர்களை எதிர்க்க சொல்லி ஒரு குரல் கொடுத்திருப்பாரு. அதுக்கு ஒரு மூளையா செயல்பட்டது யாரு? இந்த மாலிக் ஆம்பர் தான். ஓகேவா? இதே மாலிக் ஆம்பர் தான் வந்து மராத்தியர்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியா இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க ஷாஜஹான். ஸோ முகலாயர்களின் பொற்காலம் யாருடைய காலத்துல தான்? ஷாஜஹானோட காலத்துல தான். ஓகேவா? ஜஹாங்கீர் இழந்தவனும் தன்னோட மகனான ஷாரியர் அப்படிங்கிறவருக்கு மணிச்சூட முயன்றார், மருமகனுக்கு. ஓகேவா? ஆனால் நூர்ஜஹான் சகோதரரும் குர்மின் மாமன் மகனான அசப் கான் மேற்கொண்ட முயற்சியால தான் வந்து ஷாஜஹான். ஷாஜஹான் என்னது? உலகத்தின் அரசர். ஓகேவா? உலகத்தின் அரசர் ஷாஜஹான். ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய இதா இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஜஹாங்கீர் வந்து முழு ஆட்சி பண்ணல. ஆனா யார் ஆட்சி பண்ணது? ஜஹாங்கீரோட மனைவியான நூர்ஜஹான் அப்படிங்கிற மெஹருநிசா தான் ஆட்சி பண்ணிருப்பாங்க. அந்த மெஹருநிசாவோட தம்பியை தான் வந்து இங்க வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் ஷாஜஹானுக்கும் ஒரு போர் நடந்திருக்கும், ஒரு மோட்டிவ் இருந்திருக்கும். ஓகேவா? அதை பாருங்க. 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட நூர்ஜஹான், அதாவது உலகின் ஒளி, 1627 இறந்த பெண் செல்வாக்கையும் இழந்தார்னு சொல்றாங்க. சமய விஷயங்கள ஷாஜஹான் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார். இங்க பாருங்க, சகிப்புத்தன்மை அற்றவர்னா என்ன அர்த்தம்? அக்பர் சகிப்புத்தன்மை உடையவர், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்வார். ஆனா ஷாஜஹான் அப்படி கிடையாது, எதையும் ஏத்துக்க மாட்டார். சகிப்புத்தன்மை அற்றவர்னா அதுதான் மீனிங். ஓகேவா? அதை பார்த்துங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை அடைந்தது. ஷாஜஹான் தக்காணத்தை விட்டு செல்லும் முன்பாக அப்பகுதி தௌலதாபாத் உள்ளிட்ட அகமது நகர், காண்டேஸ்வர், தெலுங்கானா என 4 மாநிலங்களாக பிரித்தார். அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானா அப்படின்னு 4 பகுதியா பிரிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆளுநரா 18 வயது நிரம்பிய அவுரங்கசீப் தான் நியமிச்சிருக்காரு. ஓகேவா? ஷாஜஹான்னால கட்டடக்கலை தான் வரும். ஓகேவா? ஷாஜஹானோட ஆட்சியில ஐரோப்பிய பயணிகள்லாம் யார் யார் வந்தா அப்படின்னு பாருங்க. ஃபெர்னியர் உள்ள வந்திருப்பாரு. ஃபெர்னியர் அப்படின்னாரு ஒரு பிரெஞ்சு மருத்துவர். ஓகேவா? மாண்டெல்சோ வந்திருப்பாரு. மாண்டெல்சோ அப்படிங்கிறது ஒரு ஜெர்மனிய பயணி. பீட்டர் முண்டி அப்படிங்கிறது இங்கிலாந்து. ஓகேவா? இங்கிலாந்து பீட்டர். ஓகேவா? மாண்டெல்சா அப்படிங்கிறது ஜெர்மன், ஃபெர்னியர்னா பிரெஞ்சு. அதை பார்த்துங்க. அடுத்து அவுரங்கசீப். ஓகேவா? ஸோ ஷாஜஹான் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ பாபர் அப்படின்னா ஆரம்ப காலத்துல ரொம்ப ஒரு போராடி உள்ள வந்திருப்பாரு. ஓகேவா? அடுத்து ஹுமாயூன் அப்படின்னா அவங்களோட சகோதரர்கள்ட்டே போராடி ஜெயிச்சிருப்பாரு, அவரோட வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும். அடுத்து அக்பரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? அக்பர் அப்படின்னா வந்து சமய கொள்கையில தான் இருந்திருப்பாரு. அடுத்து அதுக்கு நடுவில் ஷெர்ஷா சூரி வந்திருப்பாரு. ஷெர்ஷா சூரி அப்படின்னா என்னது? அவரோட சூர் வம்சம் சேர்ந்தவர். அவர் வந்து என்னது? நிர்வாகத்தை நல்லபடியா பண்ணியிருப்பாரு. நிர்வாகம் சார்ந்து தான் யாரு? ஷெர்ஷா சூரி. அடுத்து அக்பர்னா சமய கொள்கை. ஓகேவா? அதுக்கடுத்து யார் வரா? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் என்ன? அமைதியை விரும்பக்கூடிய நபர். அடுத்து யார் வருவா? அவுரங்கசீப். அவுரங்கசீப் அப்படின்னாலே என்னது? மராத்தியர்களுடைய போர் புரியதே இவர்களுக்கு முழுமையான இதா இருக்கும். ஒரு முழு வேலையா மராத்தியர்களுக்கும் இவருக்கும். மராத்தியர்னா அந்த பக்கம் யார் இருப்பா? மராத்தியர்னா அந்த பக்கம் சிவாஜி. சிவாஜி ஒரு பக்கம் வந்து தக்கான பகுதியிலிருந்து இவருக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. இதுதான் மொத்த கதையே. ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியை இப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டாலே கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்றத வச்சு அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, அவுரங்கசீப். அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு முழு பேர் என்ன? ஆலம்கீர். ஆலம்கீர்னா என்னது? உலகை வெல்பவர். அவுரங்கசீப். ஓகேவா? உலகை வெல்பவர். பாருங்க, 1658 இருந்து 707 வரைக்கும். ஓகேவா? இதோட வந்து முகலாயரோட காலம் முடிஞ்சிருச்சு.
கடைசி அரசர் பாருங்க. வாரிசுரிமை பெறில் அரியணைக்காக தன்னோடு போட்டியிட்ட தாராஷிகோ பட்டத்து இளவரசி, வங்காளத்தின் ஆளுநர் முராத் இவங்களெல்லாம் வெற்றி கொண்டு 1658 அரியணை ஏறியிருப்பார். ஓகேவா? 50 ஆண்டு ஆட்சியை சரிபாதியா பிரிச்சா அப்படின்னா முதல் 25 ஆண்டு காலம் அப்படிங்கிறது வட இந்திய அரசியலில் பெரும்பாலும் ஈடுபட்டிருப்பார். ஒரு 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அப்படித்தானே வருது. ஆமா, 58 77 கிட்டத்தட்ட எத்தனை இருக்கும்? 49 ஆண்டுகள். அதை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 அப்படிங்கிறது எங்க வட இந்திய பகுதிகள் ஈடுபட்டு இருப்பாரு சொல்றாங்க. 1681 அவருடைய மகன்கள் ஒருவரான இளவரசர் அக்பர் தான் கிளர்ச்சியின் காரணமாக அவர் தக்கான பகுதியில் செல்ல நினைச்சு. ஓகேவா? அவுரங்கசீப்போட பையன் பேரு யாரு? அக்பர். இந்த அக்பரும் அந்த பக்கத்துல இருக்க சிவாஜி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அது பாருங்க. மீண்டும் டெல்லியை திரும்ப வேண்டிய ஏமாற்ற நிலையில் அவர் 1707 காலம் பண்ணார். ஓகே, முகலாய பேரரசின் எல்லைகளை விரிவடை செய்வதற்காக பல படையெடுப்புகள் அவுரங்கசீப் மேற்கொண்டிருப்பார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, எல்லைகள் அப்படிங்கிறது அங்க கீழே கோதாவரி, அங்க காஷ்மீர், இங்க காண்டகர், இங்க வங்காளம், 4 பகுதியா இருந்துச்சா. அதோட எல்லைகளை மறுபடியும் விரிவடை செஞ்சிருப்பாரு. அவுரங்கசீப் நிறைய பகுதிகள் மேற்கொண்டிருப்பாரு. ஓகேவா? தொடக்கத்துல ஷாஜகானாபாத் அப்படிங்கிறது அவரோட தலைமையகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் தனது நீண்ட படையெடுப்புகளின் போது அவர் எங்கெங்கெல்லாம் படையெடுப்பு நடத்துறாரோ அங்கெங்கெல்லாம் தலைநகரம் மாத்திருப்பாரு. இது வித்தியாசமா இருக்கு பாத்துங்க. அவுரங்கசீப் இப்ப பக்கத்து ஊர்ல போய் படையெடுப்பு நடத்துறான்னு வச்சுங்களா, தலைநகரம் அங்க வச்சிருப்பாரு. அடுத்து பக்கத்து ஊர்னா அங்க தலைநகர். அப்ப எங்கெங்கெல்லாம் படையெடுப்பு நடத்துறாரோ அங்கெங்கெல்லாம் தலைநகரம் மாற்றிய அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? அவுரங்கசீப். அதுக்கு முன்னாடி வரையும் எங்கதான் தலைநகரம் இருந்துச்சு? ஷாஜகானாபாத்ல தான். ஷாஜகானாபாத்தை உருவாக்குனது ஷாஜகான். ஓகேவா? வட இந்தியாவில் அவுரங்கசீப்புக்கு எதிராக 3 முக்கிய கிளர்ச்சிகள் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. எங்க? வட இந்தியாவில். ஏன்னா ஆல்ரெடி 25 வருஷம் வட இந்தியாவில தான் அவர் பயணிச்சிருக்காரு. ஓகேவா? ஜாட் அப்படிங்கிறது மதுரா மாவட்டம், சத்னாமியர் அப்படிங்கிறது என்னது? ஹரியானா பகுதி. ஓகேவா? அதுக்கப்புறம் சீக்கியர். இது எல்லாமே அதிகாரப்பூர்வ சீக்கிய குரு பதவியை வைத்து வந்த சீக்கிய தேஜ் பகதூருக்கு எதிராக அப்பதவியின் மீது உரிமை பாராட்டிய ராம்ராய் மேற்கொண்ட சூழ்ச்சியின் காரணமாக தான் போர் வெடிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா என்ன, சீக்கியரோட 9வது குரு தேஜ் பகதூர் கொல்லப்பட்டதோட கிளர்ச்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து வகையை சேர்ந்த இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்ட முடிவு மேற்கொண்ட முடிவு மறுபடியும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜிஸ்யா வரியை ஒழிச்சது யாரு? அக்பர். அவுரங்கசீப் மறுபடியும் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? மராத்தியருக்கு எதிரான நடவடிக்கை. அவுரங்கசீப் மகனான இளவரசர் அக்பர் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலாம் செய்ததோடு அவங்க பையனே அப்பாவுக்கு எதிராக கலாம் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ரஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தார். ஓகேவா? தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். பாருங்க, இங்க யாரு? அக்பர் யாரு? அவுரங்கசீப்போட பையன். சாம்பாஜி யாரு? சிவாஜியோட பையன். 2 பையனும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. என்னன்னு பாருங்க. இதனால 1689 அவுரங்கசீப் தக்காணம் செலுத்துன்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, அடுத்து சிவாஜி பத்தி பார்த்தோம்னா, சிவாஜி கொரில்லா போர் முறையை பின்பற்றிய 1680 அதாவது 59 வயதுல தான் மரணம் அடையணும் வர வரைக்கும் படைகளை எதிர்த்து போர் செஞ்சாருன்னு சொல்றாங்க. சிவாஜி மகன்களும் தொடர்ந்து எதிர்த்து 1707 வரை அவர் மரணம் அடையும் வரை பெரும் சோதனைக்கு உள்ளாக்கினார். அப்ப அவுரங்கசீப்னாலே கிட்டத்தட்ட யாரு தான் வருவா? முதல் 25 வட இந்தியா வந்துடும். வட இந்தியா பகுதிகளில் செலவழிச்சான்னு வந்துடும். அடுத்த பகுதிகள் ஃபுல்லாவே அடுத்த 25 ஆண்டுகள் ஃபுல்லாவே யார்கிட்ட தான் இருப்பாரு? மராத்தியர்களோட தான் போர் புரிஞ்சிருப்பாரு. மராத்தியர்னா யாரு? இந்த பக்கம் சிவாஜி, அதுக்கப்புறம் யாரு? சிவாஜியோட பையன் சாம்பாஜி. இதுக்கு நடுவுல யாரு? அவரோட பையன் சொந்த மகனான அக்பர். எல்லாருமே யாருக்கு தான் டார்கெட் பண்ணாங்க? அவுரங்கசீப்போட தான். ஓகேவா? 1707 அவர் இறக்குற வரைக்கும் யாரு தான் டார்கெட் பண்ணா? பெரும் சோதனைக்கு உள்ளானார். யாரால? சிவாஜியின் மகன்களால. ஓகேவா? அவுரங்கசீப் காலமானது இந்தியா வரலாற்று ஒரு திருப்பு முனையாக அமைந்தவுடன் முகலாய பேரரசும் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? 1707. அடுத்து பாருங்க, முகலாயரோட நிர்வாகம். நிர்வாகத்தையே நம்ம ஒரு 4-5 கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மைய நிர்வாகம். ஓகேவா?
ஸோ மைய நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாயர் நிர்வாக கட்டமைப்புல உயர்நிலை தலைவர் வந்து பேரரசர் தான் அவர். ஓகேவா, எல்லா இதுலயும் நமக்கு தெரிஞ்சுதான் உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கும். ஒரு அரசாங்கம் வந்தா அது உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கும், பேரரசர்கிட்ட தான் இருக்கும். சட்டங்களை இயற்றுவதும் அவர் தான், அவற்றை நிர்வாகம் பண்றதும் அவர் தான். ஓகேவா, அவரே படைத்தளபதியின் தலைமை தளபதி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். படைத்தளபதி தலைமை தளபதி, நீதி வழங்கக்கூடிய அரசரும் அவர் தான், அமைச்சர் குழு அவருக்கு ஒரு உதவியா இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி முகலாய பேரரசுல அமைச்சர் குழு என்னென்ன இருந்துச்சுன்னு பாருங்க. வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வஜீர் அல்லது திவான்னா யாரு, வருவாய்த்துறை. அடுத்து பாருங்க, மீர் பாக்சி அப்படின்னா ராணுவத்துறை. மீர் பாக்சி, பாக்ஸிங்னா பாக்ஸர்னு ஞாபகம் வச்சுங்க. பாக்ஸர் அப்படின்னா யாரு, ராணுவத்துறை அமைச்சர். அங்க நம்ம பார்த்தோமா, பாக்ஸர் ராணுவத்துறைனா யாரு, ஐரிஷா. மிர்சமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனிக்கிறவர், மிர்சமான் அப்படின்னா. ஓகேவா, அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் பாருங்க. நகரங்களும் பெருநகரங்களும் யார் வாழ்னா கெத்வால். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நகரங்களும் பெருநகரங்களும் யாரால் நிர்வகிக்கப்படுதுன்னா கெத்வால் என்னும் அதிகாரிகள் தான். ஓகேவா, கெத்வால் தான் என்ன பண்ணுவாரு, சட்டம் ஒழுங்கா பராமரிச்சிருப்பாரு. கிராம நிர்வாகம் வந்து கிராம பஞ்சாயத்துகள்கிட்ட இருந்துச்சு. ஓகேவா, நகரம் அப்படின்னா என்னது, கெத்வால். முகலாயர் கால சமுதாயம் பாருங்க. இந்திய மக்கள் தொகை 16ஆம் நூற்றாண்டில் 15 கோடியாகவும் 18ஆம் நூற்றாண்டுல 20 கோடியாகவும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா, முக்காடம் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் கிராமத்தின் நிர்வாக உறுப்பான அதாவது பஞ்சாயத்து அமைப்புல தான் உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா, ஸோ கிராம தலைவர்களை என்னன்னு சொல்றாங்க, முக்காடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, கிராம அளவில் வரி வசூலிப்பது அவர் தொடர்பான கணக்குகளை மேற்கொண்டதுதான் இந்த முக்காடம் அப்படிங்கிறவங்களோட பொறுப்பு. அங்க நகரம், தலைநகரம்னா பெருநகரம்னா யாரு, கெத்வால். ஓகேவா, அதே கிராமம் அப்படின்னா முக்காடம். டில்லி, ஆக்ரா, பதேபூர் சிக்ரி, லாகூர், அகமதாபாத், டாக்கா, முல்தான் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நகரங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அக்பருடைய ஆட்சி காலத்தில் 15 விழுக்காடுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் ரஜபுத்திரர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ 15%. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அக்பர் வந்து மத கொள்கையை கொண்டு பின்பற்றுவார் சொன்னோமா, சகிப்புத்தன்மை உடையவர்னு பார்த்தோமா. அதுல 15% யாருதான், ரஜபுத்திரர்கள் தான். ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பீர்பால் எல்லாம் அக்பர் காலத்துல புகழ்பெற்ற பிரபுக்கள். இவங்க எல்லாமே வந்து யாரு, ரஜபுத்திரர்கள் 15%. ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்க எல்லாமே மராத்திய பிரபுக்களாகவே நியமித்தனர். ஓகேவா, இவங்க எல்லாம் பாருங்க, ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் எல்லாம் மராத்தியரை பிரபுக்களா நிறுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஷாஜகான் காலத்துலதான் வந்து மராத்தியர், சிவாஜியோட அப்பா வந்து ஷாஜகான் தான் படைத்தலைவர், மராத்திய பிரபுக்களா இருந்திருப்பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்? ஷாஜகானோட காலத்துல மராத்தியரான சிவாஜியோட அப்பா அவர்கிட்ட வேலை பார்த்திருப்பாரு. எடுத்துக்காட்டுங்க பாருங்க, சிவாஜியின் தந்தை ஷாஜி சில காலம் ஷாஜகானிடம் பணியாற்றினார். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க, முகலாயர்கள்ட்ட மராத்தியர்கள் பிரபுக்களா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, எடுத்துக்காட்டுதான் சிவாஜியின் தந்தை ஷாஜி அப்படிங்கிற மராத்தியர் ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு முகலாயர்கிட்ட அரசரா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க, பிரபுக்களா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்து பெண்களுக்கு குறிப்பிட்ட அளவு மட்டுமே சொத்துரிமை தரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. உயர் ஜாதி பெண்களுக்கு இடையே விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் அப்படிங்கிற ஒரு பணப்பரிசை பெற்றிருக்காங்க. ஓகேவா, முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் அப்படிங்கிற ஒரு பணம், அதாவது என்னது, ஒரு வரதட்சணை மாதிரி வச்சுங்களேன். மேலும் பரம்பரை சொத்துக்களில் குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் பெண்களுக்கு ஓரளவு பங்கு பெறும் உரிமை இருந்துச்சு. இது கூற்று காரணத்துல கேட்பாங்கப்பா, முக்கியமான டேட்டா பாத்துங்க. பெண்களுக்கு முழுதா சொத்துரிமை இல்லைன்னு சொல்லல, ஆனா முழு சொத்துரிமையும் கொடுக்கல, ஏதோ ஓரளவுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எப்போ, முகலாயரோட ஆட்சி காலத்துல பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் பெண்களுக்கு ஓரளவு சொத்துரிமை இருந்துச்சு, முழுதா சொத்துரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து படை நிர்வாகம் பாருங்க.
அரசன் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கை அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களையும் பராமரித்திருப்பார். மன்சப்தாரி முறை. அக்பர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட மையப்படுத்த நிர்வாகத்தை உருவாக்கினார். ஓகே, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செஞ்சது யாரு? அக்பர். முக்கியமான டேட்டாப்பா. மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? அக்பர். ஓகேவா? இந்த முறையின் கீழ் பிரபுக்கள், ராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டது. இப்ப மன்சப்தார்னா என்னது? பிரபு, ராணுவ அதிகாரி, குடிமைப்பணி. அதாவது பாருங்க, நிர்வாகம், ராணுவம், குடிமைப்பணி எல்லாமே ஒரே ஆளு கீழே வந்துச்சு. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் மன்சப்தார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்துச்சு. ஓகேவா? இந்த மன்சப்தார் தகுதி அப்படிங்கிறது சாட், சவார் அப்படிங்கிறது 2 வகையா பிரிஞ்சிச்சு. இது ரொம்ப முக்கியம். ஜாட் அப்படிங்கிறது என்ன? ஒவ்வொரு மன்சப்தாரும் பெறும் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை. ஓகேவா? அந்த ராணுவ எண்ணிக்கை அப்படிங்கிறது பாருங்க 10ல இருந்து 10,000 வரை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது அவ்வளவு வீரர்கள் இருந்திருப்பாங்க. யாரு? ஒவ்வொரு மன்சப்தாருக்கு கீழையும் 10 ராணுவ வீரர்கள் இருந்து 10,000 ராணுவ வீரர்கள் இருந்து தான் சொல்றாங்க. ஓகேவா? சவார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மன்சப்தாருக்கு கீழே இருக்கிற குதிரைகளின் எண்ணிக்கை. அப்ப சாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை. சவார் அப்படின்னா குதிரைகளின் எண்ணிக்கை. உங்களுக்கு குழப்பிடுவாங்க அப்படியே. ஓகேவா? இந்த சவார் அப்படிங்கிறது ராணுவ வீரர்கள்னும் சாட்டுங்கிறது குதிரைன்னு மாத்தி கொடுத்துருவாங்க. சாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராணுவ வீரர். சவார் அப்படின்னா குதிரை. ஓகேவா? அதை பாத்துங்க. வீரர்கள் எண்ணிக்கை, குதிரை எண்ணிக்கை ஆகியவற்றை அதிகரிப்பது, குறைப்பது எல்லாமே ஒவ்வொருவரோட மன்சப்தாரோட உயர்வு தாழ்வா நிர்ணயிச்சுன்னு சொல்றாங்க. குதிரைப்படை வீரர்களை என்ன சொல்றாங்க? சில்லேஸ்தா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த குதிரையை திருடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கு ஒரு குறியீடு, அதாவது முத்திரையிடுற வழக்கம் பின்பற்றப்படுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா குதிரைகளோட எண்ணிக்கையை வச்சுதான் அவங்களோட மதிப்பு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? மன்சப்தாரின் ஊதியம் பணமாக நிர்ணயிக்கப்பட்டாலும் அதற்கு மாற்றாக அவர்களுக்கு நிலங்கள், அதுதான் ஜாகீர்னு சொல்றாங்க. அந்த நிலத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய வரியை தான் அவங்களுக்கு சம்பளமா கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்க. மன்சப்தார் பரம்பரை உரிமை சார்ந்தது அல்ல. இது ரொம்ப முக்கியம். மன்சப்தார் அப்படிங்கிறது பரம்பரையா இருக்கிறது கிடையாது. ஒரு மன்சப்தார் மறைந்து விட்டாலும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாகீரை அரசு உடனடியாக கையகப்படுத்தும். அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமையை சார்ந்த பணியானது. புரியுதுங்களா? வாரிசெழுப்பு கொள்கையை கொண்டு வந்தது யாரு? டல்ஹௌசி. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மன்னர் இறந்துட்டாரு, அவருக்கு அப்புறம் வாரிசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த பகுதியை அரசு எடுத்துக்கும். அதே கான்செப்ட் தான் இங்க. மன்சப்தார் அப்படிங்கிறது ஒரு மன்சப்தார் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரோட பொறுப்பு அரசு உடனடியாக கையகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நில வருவாய். ஓகே, அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார். ஷெர்ஷா அறிமுகம் செஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? நில வரி வசூலிப்பதற்கு முன்னதாக அந்த நிலத்தை முறையாக அளவீடு செய்ய வேண்டும், நிலத்தை முறையாக சரி செய்ய வேண்டும் அப்படின்றத யார் சொன்னா? ஷெர்ஷா சொல்லியிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணதான் யாரு? ராஜா தோடர்மால். ராஜா தோடர்மால்ங்கிறது யாரு? அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர். ராஜா தோடர்மால் அப்படிங்கிறது ஒரு ரஜபுத்திரர்கள். அக்பரோட அவையில எத்தனை சதவீதம் ரஜபுத்திரர்கள் இருந்தாங்க? எத்தனை சதவீதம்? 15%. ஓகேவா? அதுல ஒரு ஆள் தான் யாரு? ராஜா தோடர்மால். தோடர்மாலின் ஜப்து முறைக்கு வடமேற்கு மாகாணங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஜப்து முறைன்னு சொல்லுவாங்க. இதுல என்னது? நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கு ஏற்றவாறு வரி வசூலித்தாங்க. இந்த ஜப்து முறையை தான் ஆல்ரெடி யார் ஃபாலோ பண்ணுது? ஷெர்ஷா சூரி. ஓகேவா? 10 ஆண்டு காலத்துக்கு சராசரி விளைச்சல் 3ல் 1 பங்கு. அப்ப 10 வருஷத்துக்கு எத்தனை வரி? 3ல 1 பங்கு தான் வரி விசிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஷாஜகான் காலத்தில் ஜப்த் அல்லது ஜபதி அப்படிங்கிற முறை தக்கான மாகாணங்களுக்கு நீடிக்கப்பட்டது. ஜப்து அப்படின்னா நிலத்தை கரெக்டா அளந்து வரி வசூலிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு 3ல் 1 பங்கு. இந்த ஜப்து முறையா தக்கான வரைக்கும் நீடித்தது யாரு? ஷாஜகான். இதை கேட்பாங்க. ஜப்து முறையை தக்கான பகுதிகளுக்கு நீடித்தது யாருடைய ஆட்சி காலத்தில்? யாருடைய ஆட்சி காலத்தில்? ஷாஜகானோட ஆட்சி காலத்துலதான். ஓகேவா? முகலாய பேரரசில் பழைய இக்தாதார் முறையை ஜாகிர்
அப்படிங்கிற புதிய பெயர்ல தான் செயல்படுத்துறாங்க. இக்தாதார் முறை அப்படிங்கிறது யார் கொண்டது? இல்துமிஷா. அததான் என்ன சொல்றாங்க? ஜாகிர் அப்படின்ற பேர்ல சொல்றாங்க. இந்த நிலவரமே வந்து ஒப்பந்த கால முறை டெல்லி சுல்தான் காலத்துல வளர்க்கப்படுது. டெல்லி சுல்தான்கள்ல இருக்கக்கூடிய இல்துமிஷ் தான் வந்து இக்தாதார் முறையை கொண்டு வந்திருப்பாரு. அத முகலாயர் காலத்துல எப்படி சொல்றாங்க? ஜாகிர்னு சொல்றாங்க. ஓகேவா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பு வந்து அப்பகுதியில் நிர்வாகிக்கும் பொறுப்பு ஒரு ராணுவம் அல்லது ஒரு சிவில் அதிகாரிட்ட ஒப்படைத்துருவாங்க. அவரை தான் என்ன சொல்றாங்க? ஜாகிர் சொல்றாங்க. ஓகேவா? ஜாகிர் தார்னா யாரு? நிலவரியையும் நிலத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? அடுத்து பாருங்க ஜாகிர்தாரி முறை. நில உடைமை முறை டெல்லி சுல்தானிய காலத்துல இம்முறை வளர்ச்சி பெற்றுச்சு. யாருடைய காலத்துல? டெல்லி சுல்தானியர்களோட காலத்துலதான். ஓகேவா? ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நில உரிமையை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல்லு. ஓகேவா? பாரசீக மொழி. என்ன மொழியில? பாரசீக மொழியில நிலத்தின் உடைமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அக்பர் பிரபுகளுக்கு முந்தைய அரச குடும்பங்களுக்கு வழித்தோன்றர்களுக்கும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையா அனுபவிக்க உரிமையை வழங்கினார். யாரு? அக்பர் தான். ஓகேவா? அடுத்து பொருளாதாரம் பாருங்க. முகலாய பொருளாதாரம் அப்படிங்கிறது எது? காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரமா தான் இருந்துச்சு. அந்த வேளாண் பொருளாதாரத்தை அடிப்படையில தான் என்ன பண்றாங்க? ஜமீன்தார்களுக்கும் சில தலைமைகளுக்கும் கிணற்று நீர்ப்பாசனம் தான் முக்கிய நீர்ப்பாசனமா இருந்துச்சு. முகலாயர் காலத்தில் பாசனம் அப்படிங்கிறது என்ன பாசனமா இருந்துச்சு? கிணற்று நீர்ப்பாசனம். ஓகேவா? ரஃபீக் காரிஃப் அப்படிங்கிற இரு வேளாண் பருவ பொருளை தான் வந்து பயிரிடு செய்யப்பட்ட பயிர் வந்து ஐனி அக்பர் அப்படிங்கிறதுல பயிரிடப்படுது. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஐனி அக்பர் அப்படிங்கிற ஒரு நூல்ல தான் வந்து அவர் காலத்துல பயனிடப்பட்ட பயிர்களை பட்டியல் என்னென்ன பயிர்கள் அப்படிங்கிறத பட்டியலிடப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஐனி அக்பர் அப்படிங்கிற நூல்ல, ஐனி அக்பரி அப்படிங்கிற நூல்ல என்னென்ன வகையான பயிர்கள் பயிரிடப்பட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன பருவம்? ராஃபி காரிஃப். ஓகேவா? சையது, ராஃபி, காரிஃப். நம்ம ஜாகிரபில 3ஆ பிரிச்சு படிச்சிருப்போமா? அதுல 2 பருவத்தை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புகையிலையும் மக்காச்சோளமும் 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாயின. புகையிலையும் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டுல அறிமுகம் செஞ்சிருக்காங்க? 17ஆம் நூற்றாண்டுல. ஸோ பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. பிடிஎஃப் வந்து குரூப்ல சென்ட் பண்ணுவாங்க, பார்த்துங்க. ஓகேவா? யாருடைய காலத்தில் ஒட்டு முறையில் மாம்பழம் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? முகலாயர் காலத்துல தான். ஓகேவா? புகையிலையும் மக்காச்சோளமும் 17ஆம் நூற்றாண்டுல அறிமுகம் செஞ்சது. ஓகேவா? எந்த நூற்றாண்டுல? 17ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டா எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஸோ முகலாயர் காலத்துல என்ன பருவத்துல பயிர் விளைச்சாங்கன்னா ராஃபி, காரிஃப் தான். ஸோ பயிரிடப்பட்ட பயிர் ரகங்கள் என்னென்ன பட்டியலிட்டது ஐனி அக்பர்ல தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவுரி அப்படிங்கிறது முகலாயர் காலத்துல இருக்கிற முக்கிய வணிக பயிர். முகலாயர் காலத்துல இருக்க முக்கிய வணிக பயிர் எது? அவுரி. பட்டு உற்பத்தியில பிரமிப்பூட்டும் வகையில பட்டு சந்தை, பட்டு துணியெல்லாம் இவங்க தான் உற்பத்தி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்சுதான் எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் ஒரு முக்கிய ஒரு வரி மூலமா எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து நிலவரி தான். ஓகேவா? முக்கியமான வருவாய் எது? நிலவரியா தான் இருந்திருக்கும். அக்பர் வந்து ஜப்தி முறை, அதாவது என்னது? தொடர்மலால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஜப்தி முறை என்னது? நிலத்தை சரியா அளவீடு செஞ்சு 10 ஆண்டுகள்ல 3ல் 1 பங்கு வந்து வரியை வசூலிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் என்ன சொல்றாங்க? ஜப்தி முறை. ஜப்தி முறையை அறிமுகம் செஞ்சது யாரு?
அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான தோடர்மால். ஓகேவா, இதை ஆல்ரெடியே முன்னாடியே யாரும் அறிமுகப்படுத்தினது? ஷெர்ஷா சூரி. ஓகேவா, நிலத்தின் அளவு, விளைவிக்கப்பட்ட பயிர் ஆகியவற்றின் அடிப்படையில் விவசாயி பணமாக செலுத்த வேண்டியது மாதிரி. ஓகேவா, அடுத்து பாருங்க வர்த்தகமும் வாணிகமும். பஞ்சாரா அப்படிங்கிற நாடோடி வணிக இனக்குழு தான் பெருமளவிலான பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் நிறுவனம் இருந்துச்சு. பஞ்சாரா அப்படிங்கிற ஒரு நாடோடி வணிக குழு. இவங்க என்ன பண்ணுவாங்க? தொலைதூரத்தில் உள்ள பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா, அரிசி, சர்க்கரை, மஸ்ரின் பட்டு, உணவு தானியம் எல்லாமே ஏற்றுமதி செஞ்சதுல வங்காளம் ஒரு முக்கிய மையமா இருந்துச்சு. ஓகேவா, சோழமண்டல கடற்கரையில பருத்தி துணி உற்பத்தி புகழ் பெற்றிருந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ வணிக பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் முக்கிய வணிக தளமா இருந்தது எது? வங்காளம். அந்த வணிக பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சது என்னன்னு பாருங்க. அரிசி, சர்க்கரை, மஸ்ரின் பட்டு, உணவு எல்லாமே என்னது? ஏற்றுமதி, இறக்குமதி கிடையாது. ஓகேவா, ஸோ சோழமண்டல கடையில பருத்தி உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஓகேவா, காஷ்மீர் சால்வைகளுக்கும் தரை விரிப்புகளும் கைவினை பொருட்கள் உற்பத்திக்கும் பெயர் பெற்றிருந்துச்சு. காஷ்மீர்ல நமக்கு இப்பவுமே தெரியும், சால்வை, போர்வை, தரை விரிப்பு, கைவினை பொருட்கள் எல்லாமே எங்கதான்? காஷ்மீர்ல தான். பொருள்களை இடமிட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்று அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. இது ரொம்ப முக்கியம். பொருட்களை இடம் விட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்று அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள். அடுத்து பாருங்க, ஒருங்கிணைக்கப்பட்ட சராய்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, சராய்கள் யார் காலத்துல இருந்துச்சு? ஷெர்ஷா சூரி காலத்துல. சராய்கள்னா என்னது? சாலைகளில் உணவகங்கள் திறக்கப்பட்டது. ஓகேவா, ஒருங்கிணைக்கப்பட்ட சராய்கள், அதாவது ஓய்வு விடுதிகள் வணிகரின் பயணங்களை ஊக்குவித்தன. ஹோட்டல்ஸ் தான் என்ன சொல்றாங்க? சராய்கள்னு சொல்றாங்க. குஜராத்தை சேர்ந்த போரா முஸ்லிம்கள், ரஜமுனத்தின் மார்வாரிகள், சோழமண்டல கடற்கரையை சேர்ந்த செட்டியார்கள், மலபார் முஸ்லிம்கள் ஆகியோர் புகழ்பெற்ற வணிக சமூகத்தினராக இருப்பாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க சமய கொள்கை. சமய கொள்கைன்னா என்னது? அக்பரோட அவையில போர்த்துகீசியர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்தாங்க. நமக்கு தெரியும் அக்பரோட அவையில எல்லாமே இருந்தாங்க. நம்ம பார்த்தோமா, இபாதத் கானா 1575 1575ல இபாதத் கானா அப்படின்ற ஒரு கோட்டையை கட்டியிருப்பாரு. யாரு? அக்பர். எதனால இபாதத் கானான்ற கோட்டையை கட்டினாரு? அனைத்து சமய தலைவர்களும் இங்க கூடி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பாரு. ஆனா 1582ல அந்த இபாதத் கானைய கேன்சல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு சமய தலைவர்களும் அவங்களோட சமயம் சார்ந்த கடவுள் தான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி விவாதம் ரொம்ப வாக்குவாதமாகி அது ஒரு கிளர்ச்சி மாதிரி ஆயிருக்கும், பெரிய சண்டையா மாறி இருக்கும். அதனாலதான் 1582ல அந்த இபாதத் கானாவை கேன்சல் பண்ணியிருப்பாரு. கேன்சல் பண்ணிட்டு இதே ஆண்டுலதான் என்னது? ஒரே கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பார். ஒரே கடவுள் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, அக்பர் அனைத்து மதங்களிலும் சிறந்த கொள்கையை ஒருங்கிணைத்து, அதாவது தீன் இலாஹி அப்படின்ற ஒரு மதத்தை உருவாக்க முயன்றிருப்பார். எந்த ஆண்டு? 1582ல. ஓகேவா, ரொம்ப முக்கியமான டேட்டா கொஞ்சம் பார்த்து. அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜகானும் பின்பற்றினர். அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜகானும் என்ன கொள்கை அப்படின்னா, இந்த ஜிசியா வரியை நீக்கினது, சமய கொள்கையை பின்பற்றுறது எல்லாமே. ஆனா அவுரங்கசீப் அப்படிங்கிறது அப்படியே இதற்கு முன்னாடி வந்தவங்களோட ஆப்போசிட்டா இருப்பாரு. ஆப்போசிட்டா இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அவுரங்கசீப் தான் ஜிசியா வரியை மீண்டும் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா, சகிப்புத்தன்மை அற்றவரா இருந்திருப்பாரு. யாரு? அவுரங்கசீப். ஆனா அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் எல்லாமே சகிப்புத்தன்மை உள்ளவரா வந்திருப்பாங்க. ஓகேவா, சமயம் பாருங்க, 16, 17 நூற்றாண்டுகளில் வைணவ மதத்தின் நூற்றாண்டுகளா இருந்துச்சு. எது? 16, 17 வைணவம். ராமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி பாடல் வழியாக முன்மொழிந்த துளசிதார் ராமசரிதமான ராமாயண கடவுளின் அவதார சித்தராக இருந்தது. ஓகேவா, விஷ்ணுவோட மற்றொரு அவதாரமா யார் சொல்லிருக்காங்க? கிருஷ்ணர். விஷ்ணுவின் மற்றொரு அவதாரம் கிருஷ்ணர். இந்த காலகட்டத்திலாம் பக்தி இயக்கம் பெரும் வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்றாங்க. பக்தி இயக்கம் பெரும் வளர்ச்சி பெற்றது யாருடைய காலத்துன்னு கேட்டா யாரு? இந்த காலகட்டத்துல தான். சடங்குகளும் சாதி முறைகளும் அவர்கள் விமர்சனம் செய்து கேள்விக்குள்ளாக்கினர். ஓகேவா, தங்களது பகுதியை வெளிப்படுத்துவதற்கு சமஸ்கிருத மொழியை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகேவா,
அவங்களோட பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சமஸ்கிருத மொழியை தான் வந்து அவங்க வந்து மக்களோட மொழியா பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க சீக்கிய மதம். சீக்கிய மதம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் முன்னெடுத்திருக்கும். ஓகேவா? ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுள் ஒருவரே அப்படின்றது யார் நம்பினா சீக்கிய தலைவரான குருநானக் நம்பியிருப்பார். ஓகேவா? உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் கண்டனம் செஞ்சது இல்லாம சாதி முறையும் கண்டனம் செஞ்சிருப்பார். யாரு? குருநானக். சீக்கியத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேமஸா உள்ளதுதான். ஓகேவா? ஒரு கடவுள் கோட்பாடு, அதே மாதிரி வந்து அனைத்து சமயத்தையும் ஏற்றுக்கொள்றது, உருவ வழிபாடு, மத சடங்குகளை எதிர்க்கிறது, சாதி முறையை எதிர்க்கிறது, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்றதெல்லாம் நம்புறதெல்லாம் யாரு? சீக்கியம். அடுத்து சூஃபிஸத்தை பாருங்க. சூஃபிசம். சூஃபிசம் அப்படிங்கிறது இஸ்லாமின் உள்ளுணர்வு சார்ந்த இறையாண்மையை முன்வைக்கிற ஒரு மத கோட்பாடு. சூஃபிசம் அப்படிங்கிறது இஸ்லாமியரின் இணைப்பை முன்வைக்கிற ஒரு மத கோட்பாடு. ஈரானில் உதயமான இக்கோட்பாடு இந்தியாவில் செழித்து வளர்ந்தது. ஓகேவா? அடுத்து பாருங்க கிறிஸ்தவம். ஐரோப்பிய வணிகரின் வருகையோடு தான் வந்து பிரான்சிஸ் சோவியர், ராபர்டி நெபலி போன்ற கிறிஸ்தவ பதப்பரப்பாளர்களும் இந்தியா வந்தனர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அக்பரோட அவையில எல்லா மத தலைவர்களும் இருந்தாங்கன்ற. அப்ப கிறிஸ்தவ தலைவர்களும் இருந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப ஃபேமஸ் ஆனது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களோட வருகைக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபேமஸ் ஆனிச்சு. டேனியர்களின் ஆதரவின் கீழ் முதல் லூத்தரான மத பரப்பாளர்கள் 1706 தரங்கம்பாடிக்கு வந்தனர். டேனியர்கள் 1706 தரங்கம்பாடி. அதை பார்த்துங்க. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம். முஸ்லிம் கல்வி நிறுவனங்களான மதர்சாக்கள் முஸ்லிம் இறையியலின் மீது அதிக கவனம் செலுத்தியது. மதர்சா அப்படின்னாலே என்னதான் முஸ்லிம்களோட இறையியலின் மீது அதிக கவனம் செலுத்தின்னு சொல்றாங்க. வாரணாசி போன்ற மிக சிறந்த கல்வி மையங்களில் ஜோதிடம் கற்றுத்தரப்படுச்சு. அப்ப வாரணாசியில என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க? ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என பிரான்ஸ் நாட்டு பயணி பெர்னியர் குறிப்பிடுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? பிரான்ஸ் நாட்டு பயணி பெர்னியர். ஓகேவா? இவங்க எல்லாமே அக்பரோட அவையில இருந்திருக்காங்க. அக்பரின் புலவரான ஃபெய்சி பாஸ்கராச்சாரியின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்தார். அப்போ லீலாவதி அப்படிங்கிறது கணித நூலை இயற்றுனது யாரு? பாஸ்கராச்சாரியர். ஓகேவா? சோ அத மொழிபெயர்த்தது யாரு? அக்பரோட புலவரான ஃபெய்சி. நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகமானது. ஓகேவா? ஸோ பாபர் காலத்தில் அறிமுகமான சக்கரம் வந்து என்னது? பாரசீக சக்கரம். ஓகேவா? இது வந்து பதேபூர் சிக்கலில் நிரூபிச்சு. வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய முறையை கண்டுபிடிச்சது யாரு? அக்பர் தான். இது நமக்கு தெரியும். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கப்பலின் ஒட்டகம் என்ன சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலே கண்டறிந்த முதல் மனிதர் அக்பர் தான். இதுவும் ஃபேமஸான கொஸ்டின் தான். கப்பலின் ஒட்டகம், நீர் உப்பை பயன்படுத்தி குளிர்விக்கிறது, வெடி உப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கிறது எல்லாமே. அடுத்து கட்டடக்கலை. கட்டடக்கலை அப்படின்னா ஷாஜகான் உள்ள வந்துடுறாரு. ஓகே பாருங்க, பாபர் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தினார். பாரசீகம் பாபர், பாரசீகம் பாபர், ஞாபகம் வச்சுக்கலாம். ஷாஜகான் காலத்துலதான் வந்து கட்டடக்கலையோட புகழ் உச்சத்தை எட்டியது. பேரரசர் அமர்வதற்கான விலையுறந்த நவரத்ன கத்தினாலான மயிலாசனம், என்னது மயிலாசனம், இவருடைய காலத்துலதான் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜிம்மா மசூதி எல்லாமே யாரோட தான்? ஷாஜகான் தான். அப்ப மசூதி அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஷாஜகான் தான் வந்துருவாரு. எங்கங்க? ஆக்ரா, அடுத்து முத்து மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி, டெல்லி ஜும்மா, ஆக்ராவில் இருக்கிற முத்து. ஓகேவா? இது எல்லாமே யாரு? ஷாஜகான் காலத்துல கட்டப்படுது. அவுரங்கசீப்பின் மகனான ஆஜம் ஷா வந்து தன் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்கசாபத்தில் கட்டப்பட்ட பிபி காமக் பாக்ரா அப்படிங்கிற கல்லறை மாடம் தான் குறிப்பிடத்தக்கது. பிபி காமக் பாரா அப்படிங்கிற கல்லறை. ஓகேவா? அடுத்து பாருங்க, முகலாயர் கட்டடங்களின் தனித்துவங்கள். கூண்டு வடிவிலான குமிழ்களை கொண்ட கூவிகை மாடங்கள், ஒப்பனை மிகுந்த கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்கள், 4 மூலைகளிலும் எழுப்பப்பட்ட ஸ்தூபி மாடங்கள்,
படங்கள் வரையப்பட்டு பதிக்கப்பட்ட ஓடுகள் எல்லாமே வந்து இதுலதான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சிவப்பு மணர் கற்களால் கற்பாறைகளால் கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை ரஜபுத்திர பாணிகளுடன் இணைத்து கட்டப்பட்டதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஆக்ரா கோட்டை அப்படிங்கிறது ரஜபுத்திர பாணிகளை சேர்த்து கட்டினதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அது வந்து எந்த பாறை கற்களால் கட்டப்படுது? சிவப்பு மணர் பாறைகளால் கட்டப்பட்டது. ஓகேவா? ஆக்ரா அக்பரோட புதிய தலைநகர் தான் நமக்கு தெரியும் பதேபூர் சிக்ரி. ஆக்ரால இருந்து பதேபூர் சிக்ரிக்கு அக்பர் வந்து தலைநகரை மாத்திருப்பாரு. ஸோ அங்கதான் வந்து கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்கள் கொண்டு வந்து இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, பதேபூர் சிக்ரியில மலை பூட்டும் வகையில வாயிற் பகுதியும் அக்பரோட சிவப்பு மற்றும் பளிங்கு நிற கட்டிடத்தில் வந்து புலந்தர் வாசாவையும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்றாங்க. முகலாயரோட சாதனையா கருதப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? புலந்தர் வாசா ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான இதியத் உத்தவுலாவுக்கு எழுப்பிய கல்லறை முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது முகலாயர் காலத்தில். ஓகேவா? அடுத்து செங்கோட்டை. லால் குயிலா அப்படின்னு அழைக்கப்பட்ட டெல்லியில இருந்து செங்கோட்டையை முகலாயர்களின் பேரரசுகள் வாழ்விடமா இருந்துச்சு. செங்கோட்டைக்கு இன்னொரு பேர் என்ன? லால் குயிலா. ஓகேவா? இது 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையா இருந்துச்சு. ஓகேவா? ஓகேவா? இது பாருங்க, சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதுதான். ஓகேவா? சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதுதான் இந்த செங்கோட்டை. இதைதான் என்ன சொல்றாங்க? லால் குயிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1639 யாரால? ஷாஜகானால. ஸோ டேட்டா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லால் குயிலா கட்டினது ஷாஜகானை எந்த வருஷம்? 1639. சிவப்பு நிற கற்கள் எல்லாமே. ஷாஜகானாபாத் என்ற பெயரில் ஒரு புதிய தலைநகர் நகரத்தையே உருவாக்கி இருப்பார். இன்றைய காலத்துல பழைய டெல்லின்னு சொல்றாங்க. பழைய டெல்லின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்குதான் செங்கோட்டையும் ஜிம்மா மசீதியும் அமைஞ்சது. செங்கோட்டையும் ஜிம்மா மசீதியும் இருந்தது ஷாஜகானாபாத். இதைதான் பழைய டெல்லின்னு சொல்றாங்க. உருவாக்குனது ஷாஜகான். பேர்லயே இருக்கு, ஷாஜகான் ஷாஜகானாபாத். பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, அவுரங்கசீப் காலத்துல தான் வந்து லாரி பதுஷி மசூதி கட்டப்பட்டுச்சு. ஓகே, அடுத்து பாருங்க, டெல்லியில் நீர் கொண்டு வரும் மேற்கு யமுனை கால்வாய் முகலாயர் காலத்துல கட்டப்பட்டுச்சு. நீர் கொண்டு வரக்கூடிய மேற்கு யமுனா கால்வாய் வந்து யார் காலத்துல கட்டப்பட்டுச்சு? முகலாயர்கள் காலத்துல கட்டப்பட்டுச்சு. அடுத்து ஓவியம் பாருங்க, மத்திய ஆசியாவிலிருந்து மாவினோட இந்தியா வந்த நுண் ஓவிய கலைஞர்களான அப்துல் சமத், மீர் சையத் அலி ஆகியோரிடமிருந்து இந்திய ஓவியர்கள் ஊக்கம் பெற்றனர். அடுத்து பாருங்க, பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரத்திலும் அவைனி அக்பரிலும் பல ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. முகலாயர் கால ஓவியங்களில் அக்பர் நாமா, ஹம்சா நாமா உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று படைப்புகளும் கருத்துங்களும் இடம்பெற்றிருந்துச்சு. அப்போ ஓவியங்கள்ல இடம்பெற்றிருந்தது எது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது? அக்பர் நாமா, ஹம்சா நாமா, இசையின் நடனமும். சோ குவாலியரை சேர்ந்த தான்சன் இசை கலைஞரா அக்பரால ஆதரிக்கப்பட்டார். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஓகேவா? தான்சன் அப்படிங்கிறது ஒரு இசைக்கலைஞர். யாரோட அவையில இருந்தா? அக்பரோட அவையில இருந்தா அப்படின்னு யாரு சொல்றா? ஐனி அக்பர்ல குறிப்பிடுறாங்க அதை. ஓகேவா? பிற்கால முகலாய அரசர்கள் உருவான முகமது ஷா இசைத்துறையில் மிக முக்கிய வளர்ச்சி பெற்றிருக்காங்க, ஏற்பட காரணமா இருந்துச்சு. ஓகேவா? இலக்கியம், பாரசீகம், சமஸ்கிருதம், பிராந்திய மொழிகள் தான் முகலாயர் காலத்துல இருந்துச்சு. ஆனா பாரசீக மொழி தான் முகலாயர்களோட நிர்வாக மொழியா இருந்துச்சு. முக்கியமான டேட்டா. ஓகேவா? முகலாயர்களின் நிர்வாக மொழியா இருந்தது பாரசீக மொழி. ஆனா முகலாயர் காலத்துல இருந்த மொழிகள் என்னன்னா பாரசீகம், சமஸ்கிருதம், பிராந்திய மொழிகள். ஓகேவா? அக்பர் நாமா அப்படிங்கிற நூல்ல அக்பரோட வரலாற்ற அபுல் ஃபைசல் தொகுத்து வழங்கியிருப்பார். ஓகேவா? அக்பர் நாமா எழுதுனது யாரு? அபுல் ஃபாசல். அக்பர் நாமா அப்படிங்கிறது யாரோட இது? அக்பரோட வரலாற்று. பாத்துங்க, அப்துல் ஹமீது லகோரி, முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஷாஜகானின் வாழ்க்கை வரலாறு பாதுஷா நாமனி ஐனி அக்பரி கொண்டு எழுதப்பட்டது. அப்ப பாருங்க, ஷாஜகான் வாழ்க்கை வரலாற்று நூல் எது? பாதுஷா நாமா. ஒரு டேட்டா ஆயிட்டா? ஷாஜகான் வாழ்க்கை வரலாறு பாதுஷா நாமா. அதை எழுதுனது யாரு? அப்துல் ஹமீது லகோரி, முகமது வரிஸ். எழுதுனது யாரு? அப்துல் ஹமீது லகோரி, முகமது. எதை ரெஃபரன்ஸா வச்சு எழுதியிருப்பாங்கன்னா அக்பரோட ஐனி அக்பரை கொஞ்சம் தான். அக்பரின் வாழ்க்கை வரலாறு ஐனி அக்பரை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு எழுதுனது பாதுஷா நாமா. யாருக்காக? ஷாஜகானுக்காக. எழுதுனது அப்துல் ஹமீது லகோரி. இந்த ஒரு டேட்டாலேயே
இந்த ஒரு 3 லைன்ல எவ்வளவு டேட்டா இருக்குன்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் எப்படி வேணா எடுக்கலாம் அதுல இருந்து கொஞ்சம் மாத்துங்க. அவுரங்கசீப் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி ஆலங்கீர் நாமா என்னும் நூலை எழுதிய முகமது காசியே இந்த முறையை தான் பின்பற்றிப்பார். அவுரங்கசீப்பை பத்தி எழுதினது எது? ஆலங்கீர் நாமா. சோ ஆலங்கீர்னா நமக்கு தெரியும், அவுரங்கசீப்போட இயற்பெயர் ஆலங்கீர். ஓகேவா? அதை எழுதினது யாரு அப்படின்னா முகமது காசியே தான். அவரும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பாபரின் சகாட்டி துருக்கிய மொழியில் எழுதிய சுயசரிதையான அப்துல் ரஹீம் கான் இ கனான் என்பவர் பாரசீக மொழியில தான் மொழியக்கம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அக்பரோட அவைக்கள புலவரும் அபுல் ஃபாசலோட சகோதரனுமான யாரு? மான் அப்துல் அப்படிங்கிற அப்துல் பேசிய மேற்பார்வையில் தான் மகாபாரதம் பாரசீக மொழியில் மேற்கொள்ளப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ மகாபாரதம் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? பாரசீக மொழியில். யார்? அப்துல் பேசி. அப்துல் பேசி அக்பரோட அவைக்கள புலவரா எடுத்திருப்பாரு. ஓகேவா? பாத்துங்க. தாராஷிகோவால் உபநிடதங்கள் சர் இ அக்பர் அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேவா? அப்துல் பேசியின் மஸ்னவி, உப்தி, நசிரி ஆகியன இந்தியாவில் பாரசீக மொழி கவிதைகளுக்கு வளம் சேர்த்தன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை பாத்துங்க. அடுத்து துக்காராமோட பாடல்கள் உழவர்கள் தான் ஆர்வம் கொண்டிருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியுமா துக்காராம் அப்படின்னா என்னது? சீக்கியர்கள். ஓகேவா? துக்காராமோட பாடல்கள்னா என்னது? ஒரு கடவுள் கோட்பாடு. துக்காராம் அப்படிங்கிறது ஒரு சீக்கியர்கள் உள்ள ஒரு தலைவர். சீக்கியர்கள்னால நமக்கு தெரியும், அவங்க எல்லாம் ஒரு கடவுள் கோட்பாடை தான் கொண்டிருப்பாங்க. அது மத கோட்பாடுகள் அல்லது உருவ வழிபாடெல்லாம் எதிர்த்தது யாரு? சீக்கியர்கள். அதை பாருங்க. கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான காதலை சித்தரிக்கும் கவிதைகளை கொண்ட சைதன்ய வழிபாட்டு முறையை வங்காள இலக்கியம் மேம்படுத்தியது. பாருங்க, கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் உள்ள காதலை சித்தரிக்கக்கூடிய கவிதைகள் யாது? சைதன்ய வழிபாட்டு முறை. அத வங்காள இலக்கியம் தான் மேம்படுத்தியதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம். கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் உள்ள காதலை சித்தரிக்கக்கூடியது எது? சைதன்ய வழிபாட்டு முறை. அதை மேம்படுத்தினது யாரு? வங்காளம். ஓகேவா? குமரகுருவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நீதி நெறியில் விளக்கம் அதெல்லாம் முக்கிய இலக்கியங்களா ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அக்பர் காலத்து தொடர்புடையவர்கள் யாரு? இங்கிலாந்தோட பேரரசியர் ஷேக்ஸ்பியர், பிரான்ஸோட போர் வம்சம் சேர்ந்த முதல் அரசர் 4ஆம் ஹென்றி, அடுத்து பாரசீகத்தோட சபாவி அரச வம்சத்தின் மாபெரும் வலிமை மிக்க அரசரான மகா அப்பாஸ். இவங்க எல்லாமே அக்பரோட சமகாலத்தவங்க. ஓகேவா? ஸோ கடைசியா காலக்கோடு. ஓகேவா? சரி, காலக்கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ளதுல முக்கியமான இயர்ஸ் யார் யார் வந்தா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே தெரியும், முதலாம் பானிபட் போர் அப்படிங்கிறது 1526 ஏப்ரல் 21. ஓகேவா? ஏப்ரல் 21 யார் யாருக்கு நடந்துச்சு? பாபர், இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி. ஸோ இதுல தான் நம்ம பார்த்துருப்போம், பாபர்கிட்ட வெறும் 10,000 வீரர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்ராஹிம் லோட்ட 1,00,000 வீரர்கள், 12,000 1,00,000 வீரர்கள். ஆனா கடைசியா ஜெயிச்சது யாரு? பாபர். எதனால? பாபர் தான் பீரங்கி படையை கொண்டு வந்திருப்பாரு. இந்தியாவில் பீரங்கி படையை அறிமுகப்படுத்தினது பாபர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து கான்வா போர். கான்வா போர் அப்படிங்கிறது 1527. இதுவும் பாபர் தான் மேற்பாரு. அடுத்து சந்தேரி போர் 1508, பாபர் வர்சஸ் மேதினி ராய். மேதினி ராய். ஓகேவா? அடுத்து காக்ரா போர், ஆப்கானியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது என்னது? இந்த காக்ரா போர். இதுவும் யாரு? பாபர் தான். 1730 பாபர் இறந்துருவாரு. அடுத்து சவுசா போர். சவுசா போர் அப்படிங்கிறது யாருக்கு? ஹுமாயூன் வர்சஸ் ஷெர்ஷா. ஓகேவா? இதுவும் கன்னோசி போரும் அதேதான். ஓகேவா? ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடக்கும். சவுசா போர்லையும் கன்னோசி போர்லையும் 2 போர்லையும் ஜெயிச்சது யாரு? ஷெர்ஷா. ஸோ இந்த கன்னோசி போர் மூலயமா ஜெயிச்சதன் மூலயமா ஷெர்ஷா இந்தியாவில் ஆட்சி பிடிப்பாரு. ஓகேவா? அடுத்து 1745 ஷெர்ஷா இறந்துருவாரு உடல்நல குறைவால. ஷெர்ஷா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய 2ஆம் மகன் தான் ஆட்சி புரிவாரு. அவரும் 1553 இறந்துருவாரு. அடுத்து பாருங்க, 1555 ஹுமாயூன் உள்ள வருவாரு. 1556 ஹுமாயூன் இறந்துருவாரு. ஹுமாயூன் இறப்பு.
ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் அக்பர் உள்ள வராரு. ஓகேவா? ஸோ அக்பர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் 1556 இரண்டாம் பானிபட் போர் நடக்குது. இந்த இரண்டாம் பானிபட் போர் யாருக்கு? அக்பருக்கும் ஹெமுக்கும். இந்த ஹெமு அப்படிங்கிறது யாரு? ஷெர்ஷாவின் வழித்தோன்றல்ல வந்தக்கூடிய ஒரு இந்து படை தளபதி. ஓகேவா? அக்பர் வர்சஸ் ஹெமு இரண்டாம் பானிபட் போர். அடுத்து பாருங்க 1573ல அக்பர் வந்து குஜராத்தை கைப்பற்றுவார். ஸோ அடுத்து பாருங்க 1576ல ஹாலியாட் போர் நடக்கும். அடுத்து யார் பிறப்பா? அக்பர் வந்து 1605ல அக்பர் வந்து இறந்துருவாரு. அப்புறம் 1707ல அக்பரோட இறப்பு வந்துடும். 1507ல அக்பர் இறந்தாலும் 1857 வரை முகலாயர்களின் ஆட்சி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட முகலாயர்களோட பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படி பார்த்தீங்கன்னா, அரசர்கள் இருந்து ஒரு கொஸ்டினும் நிர்வாகத்துல இருந்து ஒரு கொஸ்டினும் கம்பல்சரி வரும். ஓகே, முகலாயர்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 50% நிர்வாகத்திலிருந்தும் மீதி 50% அரசர்கள் சார்ந்தும் கேள்வி வரும். நிர்வாகம் அப்படின்னா இப்ப அந்த கால அக்பர் கால இது முகலாயர் காலத்துல அமைச்சர்கள் எல்லாம் யார் யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஷெர்ஷா சூரி காலத்துல 4 முக்கிய அமைச்சர்கள் இருந்தாங்க. ஓகேவா? வருவாய்த்துறை அமைச்சர் வந்து வசீர்ன்ட்டும், அயலுறவுத்துறை அமைச்சர் வந்து ரசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும், படை தலைமையில வந்து அரிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இது மாதிரி வந்து தகவல் தொடர்பு வந்து இன்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஷெர்ஷா காலத்துல 4 முக்கியமான அமைச்சர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி அக்பர் காலத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அமைச்சர்களோட பெயர்கள் கொடுத்து கேட்கலாம். அல்லது வரி வசூல் எப்படி இருந்துச்சு, சாட் சவார் அப்படிங்கிறது யார் யாரை குறிக்கும், ஓகேவா? அமைச்சர்கள்லாம் யார் யார் எந்தெந்த பேர்லாம் அமைச்சாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் நிர்வாகம். இதே அரசர்கள்னா இப்ப அக்பரோட சிறப்பம்சங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரலாம். ஓகேவா? மத கொள்கைகள், ரஜபுத்திரர்கள் அக்பரோட காலத்துல அக்பரோட அவையில எத்தனை சதவீதம் இருந்தாங்கன்னு கேட்கலாம். எத்தனை சதவீதம்? 15%. இந்த மாதிரி அரசர்கள் சார்ந்த கொஸ்டின் கேட்கலாம். ஆனா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? என்னது? கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் தர்றேன், பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு முக்கியமான அரசர்களை பத்தி பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.